உனக்கு நந்தறிவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றுந்தா ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் எழுவாய் தேடும் கயமாவுனை சேர்வு சாடும் தனியானை சகோதரனே உலகலாம் இடர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேடியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வெல்கம் அட்ரஸ் பை மிஸ்டர் ஆர்வி பெருமாள். மற்ற எல்லாரையும் மீட் பண்ணிடுங்க பெருமாள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்முடைய மக்கள் வாழும் உலகம் இல்லாம காடுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த காட்டுகளுக்கு ஒரு தலைவர் இருக்காங்க, ஒரு அரசன் சொல்றது ஒரு லைன், அதாவது ஒரு சிங்கம். இந்த வரி உலகம் ஒரு சிங்கம் இருக்கு. அது குறிப்பா இந்த மேற்கு நிலக்காடுகள், சதுப்பு நிலக்காடு, வரி நிலக்காடுகளுக்கு ஒரு சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம் இன்னைக்கு நம்ம குகைக்கு வந்திருக்குது. இல்ல நாங்க அந்த குகைக்கு போயிருக்கோமோ தெரியல. அவங்க ஆசீர்வாதம் வேண்டி நாங்க இன்னைக்கு அந்த மீட்டிங் அழைச்சிருக்கோம். அது வேற யாரும் இல்ல, முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி திரு என் சுப்பிரமணியம் அவர்களை இன்றைய கூட்டத்திற்கு வருகை புரிந்து எங்களை வாழ்த்தியர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக தஞ்சாவூரில் இருந்து வருகை புரிந்திருக்கும் பட்டய கணக்காளர் திரு ஜெயக்குமார், ரொட்டேரியன். அப்போ இன்னைக்கு ரெண்டுமே வந்துச்சு, ஒரு சிங்கமும் ஒரு புலியும் வந்திருக்காங்க. அவர்களையும் வருக வருக. மற்றும் கோவை மாவட்டம் வரி ஆலோசகர் சங்கத்தின் தலைவர் திரு நல்லபாண்டி அவர்களையும் மற்றும் அனைவரையும் எங்களது PS அகாடமியின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நம்மளது டாபிக் கொஸ்டின் ஆன்சர், பிராக்டிக்கல் கொஸ்டின் ஆன்சர். இது கேள்வி நேரம் இந்த விழா ஆரம்பிக்க முன்னாடியே திரு ரவிச்சந்திரன் அவர்கள் கேட்டாங்க, இதுல முன்னாடியே எழுதி கேட்கணுமா இல்ல அந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க. அப்படி இல்லை, நாங்க எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சந்திக்க நேர்ந்த ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம், அதை ஒரு கேள்வியா தயாரிச்சிருக்கோம். எப்பவுமே தெரியும், நாங்க ரெடிமேடாவே ஆன்சர் கையில வச்சுட்டு இருக்கோம், ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அதனால நீங்க நடுவில் ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா கேட்டுக்கலாம். அதுக்கு விடையளிக்க நமது கம்பெனி செக்ரட்டரி நண்பர் திரு சேது அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 5 நிமிடங்களில் முடித்துக் கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. பேசலாமா? பேசலாம் சார், ப்ளீஸ் சார் பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த PS அகாடமி பேஸ்ல திரு சேது அவர்கள், திரு பெருமாள் அவர்கள் ஒரு நல்ல முயற்சி எடுத்து நல்ல ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன கூப்பிட்டு, சார் நீங்க இனாகிரேட் பண்ணி கொடுக்கணும் சார் அப்படின்ட்டு என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண உடனே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ரீசனை பத்தி அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னால உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். PS அகாடமி பேஸ்ல பெருமாள் அவர்களும் சேது அவர்களும் GST பத்தி பேசுவார்கள் அப்படிங்கிறத பத்தி அந்த காலத்துல திருவள்ளுவரே எழுதி வச்சிருக்கிறார். ஒரு குறள் சொல்றேன் கேளுங்க. உரு பொருளும் உல்கு பொருளும் தன் ஒன்னார் தெருபொருளும் வேந்தன் பொருள். இந்த வேந்தன் பொருள்ங்கிறது அரசுக்கு எதெல்லாம் சேரும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு. உரு பொருள்னா வாரிசுதாரர் இல்லாமல் அனாதையாக நிற்கும் பொருள், அது அரசாங்கத்தை சேரும். அனாதையாக நிற்கிற பொருள்னா எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அன்கிளைம்டு டிவிடெண்ட்ஸ் இருந்ததுன்னா, இது ஒரு காலம் வரைக்கும் 7 வருஷம் வரைக்கும் அதை வெயிட் பண்ணி அன்கிளைம் டிவிடெண்டா வச்சிருந்து அதை ஒரு இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் ஃபண்டுன்னு ஒண்ணு அது கவர்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். அதை மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் மானிட்டர் பண்ணும். இதுதான் இந்த உருப்பொருள். அதே மாதிரி அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் இன் தி பேங்க்ஸ் பாத்தீங்கன்னா, அங்கே அதே மாதிரி 10 வருஷம் வரைக்கும் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை எகைன் டெபாசிட்ஸ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். அதை RBI வில் மானிட்டர். இது கம்பெனி செக்ரட்டரிஸ், கம்பெனில படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேது சார் இதுல மாஸ்டர். இது உருப்பொருள். உல்கு பொருள்னு என்ன கேட்டீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய எந்த பொருளுக்கும் ஒரு வரி விதிப்பு உண்டு. அது அரசாங்கத்துக்கு போகும். அதுதான் கஸ்டம்ஸ் டியூட்டி.
அடுத்தது பாத்தீங்கன்னா தன்வண்ணார் தெருப்பொருள். தெருப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய கப்பங்கள். இந்த கப்பம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ், வேட், இப்ப நவ் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், இந்த மாதிரி டியூட்டிஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இந்த இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு சேரும் அப்படின்னு சொல்ல இந்த ஜிஎஸ்டியை பத்தி வள்ளுவர் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாரு. இந்த ஒரு ஜிஎஸ்டி இருக்கிற பெரிய சப்ஜெக்ட்ஸை தான் இன்னைக்கு நம்ம சேத்துவும் பெருமாள் சாரும் வந்து இப்போ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து எஜுகேட் பண்றாங்க. இப்ப இதையும் கூட இன்னும் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. செவி செல்வம்னா கேள்வி ஞானம். ஒருத்தர் நம்ம புக்கை படிக்கிறப்போ கூட அவ்வளவு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. பட் ஒருத்தர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் ஒரு இதை பேசும்போது அதையும் கொஸ்டின் ஆன்சரா சொல்லும் போது நிஜமாவே அது வந்து இட் வில் ரீச் டு தி பர்சன்ஸ் டோட்டலி. ஸோ இதைத்தான் வந்து வள்ளுவரும் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதைத்தான் இப்போ சேதுவும் பெருமாள் அவர்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருடைய சேவை ஒரு மகத்தான சேவை. அது வந்து நல்ல பெனிஃபிட் அடைஞ்சு அதுல வந்து அவங்கள மாதிரியே நீங்களும் மேலும் மேலும் உயர்ந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனரா வர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். இப்போ நான் சந்தோஷம் அடைஞ்சேன்னு சொன்னேன், அந்த விஷயம் இன்னும் சொல்லலை, அதை இப்ப சொல்லிடுறேன். 2017 ஜிஎஸ்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. அப்போ நான் டாக்ஸ் கன்சல்டன்ட் சொசைட்டில ஐ வாஸ் பிரசிடென்ட். எனக்கு இன்கம் டேக்ஸ் பத்தி கேட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஜிஎஸ்டி பத்தி எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது. நம்ம பெருமாள் சார் சேத்து சார் என்ன பண்ணாரு, அவங்க இதே மாதிரி ஒரு கிளாஸஸ் நடத்தும் போது என்னை இதே மாதிரி கூப்பிட்டு, சார் நீங்க வந்து தலைமை தாங்கி இனாகிரேட் பண்ணி கொடுக்கணும் சார்ன்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லி போனேன். போகும்போது ஏதோ பேசிட்டு அப்படியே அவர் கிளாஸ்ல உட்காந்து அவர் பேசுறத கவனிச்சேன். அவர் கிளாஸ்ல நிறைய பேசிக்ஸ் எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாரு. அது எல்லாம் அப்படியே எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதை பேஸ் பண்ணி அதை வச்சு படிச்சு கொஞ்சம் ஜிஎஸ்டியில ஓரளவுக்கு நாலேஜும் கிரியேட் பண்ணி ஐ ஆல்சோ ஸ்டார்டட் டேக்கிங் கிளாஸஸ். என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் ஜிஎஸ்டிபி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ சேது சார் என்னை கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி ப்ரெசைட் பண்ணணும்னு சொன்ன உடனே நமக்கு ஏதோ இன்னொரு ஏரியால நமக்கு ஒரு ஓப்பனிங் கிரியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. என்னை கூப்பிட்டதுக்கும் மகிழ்ச்சி. உங்க எல்லாரும் வந்து நீங்க எல்லாரும் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுல ஒரே நல்ல சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சி. உங்கள் அனைவரும் நல்லபடியாக இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி மேலும் மேன்மை அடைந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக நீங்க எல்லாம் வர வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்தால நாங்க வந்து யூடியூப் சேனல்ல வந்து இது எல்லாமே ஒளிபரப்பு பண்றோம் சார். இந்த எந்த இதெல்லாம் நடக்குதோ ஜூம்ல அதுல வந்து இன்னைக்கு சாயந்தரம் இல்ல நாளை காலைல வந்துடும். நீங்க எப்பவுமே இது பாத்துக்கலாம். சரி சார். யூடியூப் சேனல் எல்லாருமே வந்து பெல் கிளிக் பண்ணுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா நாங்க அப்டேஷன் பண்ணக்கூடிய சின்ன வீடியோ ஆடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதுவும் வந்து உங்களுக்கு சேருங்கிறது இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் சார். மிக்க நன்றி. திரு சேது அவர்கள் இனிமேல் தொடரலாம். கண்டினியூ பண்ணலாமா சார்? இதுல பண்ணலாம். நீங்க கடைசியில இருங்க சார். இது என்ன இப்படி கேட்டீங்க? இல்ல இன்று வந்து நாங்கள் உங்கள் கையில். பெருமாள் சார் வெளியே நாம் ஒவ்வொரு கையில். நல்லது, சந்தோஷம். பெருமாள் சார் வெளியே 9 பேர் வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. பாருங்க, என்னை தவிர எல்லாரையும் மைக் ஆஃப் பண்ணிடுங்க. சரியா பெருமாள் சார்? ஓகே. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நண்பர் பெருமக்களே, எங்களது நிகழ்ச்சியை துவக்கி வைத்த மரியாதைக்குரிய என்சைக்ளோபீடியா ஆஃப் ஆல் ஆக்ட், இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி எவ்ரிதிங் எல்லாமே ஒரு சின்ன கைக்குள்ள அடக்கி வைக்கின்ற மரியாதைக்குரிய பெரியவர் ஐயா சுப்பிரமணிய சார் அவர்களே. பெரியவர்னா நான் அவரை ஏஜை வச்சு சொன்னேன், அவருடைய ஃபேஸை வச்சோ இல்ல அப்பியரன்ஸை வச்சோ சொல்லல. ஓகே. எங்களை வாழ்த்திய சுப்பிரமணிய சார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே வேறு மகிழ்ச்சி அடைகின்றேன். சார் கொஞ்சம் மைக்கை மட்டும் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க சார் ப்ளீஸ். இன்னைக்கு வந்து ப்ராக்டிக்கல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம டாபிக். நான் எல்லாமே கொஸ்டினுக்கு எல்லாமே நான் ஃப்ளோருக்கு விடுறேன், கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கட்டும். நான் ப்ராக்டிக்கலா எல்லாரும் கேட்டதை தான் நான் போட்டுருக்கேன் சார். ஒரு 19 பேர் வெயிட்டிங் உள்ள அலோவ் பண்ணுங்க சார். சார் கொஸ்டின் நான் கொஸ்டின் கேட்கறேன். தெரிஞ்ச சார் கொஞ்சம் மைக் டிஸ்டர்ப் ஆகுது. கொஸ்டின் தெரிஞ்சவங்க அவங்க மைக்கை நீங்களே ஆன் பண்ணிக்கிட்டு ஆன்சர் பண்ணிட்டு திருப்பி ஆஃப் பண்ணிக்கோங்க சார்.
Mrs. Rama Associates received a legal consultancy services from its head office located in Malaysia. The head office has rendered such service free of cost to its branch office. Is it supply under GST or not? Rama Associated Company நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு, அதோட ஹெட் ஆஃபீஸ் மலேசியால இருக்கு, இங்க இருக்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கு பிரான்ச். அவங்க என்ன பண்றாங்க, ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஃப்ரீயா லீகல் சர்வீஸ் பிரான்ச்சுக்கு வாங்கிக்கிறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. அதுக்கு பிரான்ச் வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு எந்த விதமான பணமும் பே பண்ணவில்லை. இது ஜிஎஸ்டியில் சப்ளையில் வருமா வராதா, வரும்னா எந்த செக்ஷன், எந்த ரூல், எந்த நோட்டிபிகேஷன், எந்த சர்க்குலர் பைண்ட் ஆகுது? ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஒரு இன்டராக்டிவா இருக்கலாம், சும்மா நான் சொல்லிட்டே இருந்தா புரியாது. அதனால ரொம்ப பேர் சார் நாங்களும் ஆன்சர் பண்றோம்னு தான் நான் சொன்னாங்க. அதனால எல்லா கொஸ்டினுமே ஃப்ளோருக்கு விடுறேன், எதுவுமே நான் ஆன்சர் பண்ணல. ஆனா குயிக்கா, ஏன்னா நான் ஒரு 100 ஸ்லைடு வச்சிருக்கேன், எனக்கு வந்து கரெக்டா 5 மணிக்கு வெளியே ஆஃப் ஆயிரும் ஜூம். ஸோ அதுக்குள்ள நீங்க எவ்வளவு கொஸ்டின் நான் ஸ்லைடு கவர் பண்ண கவர் பண்றேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லலாம். யார் பெருமாள் சார் யார் சொல்றாங்களா? சார் கணேஷ்குமார் சொல்லிட்டு ஆர்சிஎம் அட்ராக்டன் இருக்காரு. முரளி சார் வந்து ராதாகிருஷ்ணன் வந்து ஈரோட்ல வந்து எஸ்ஆர் இட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நாகப்பன் வந்து சப்ளைன்னு சொல்லியிருக்காரு. ஓகே ரைட். ஓகே நம்ம என்ன ஆக்ட்ல என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்ட்ல என்ன சொல்லுதுன்னா, இது ஷெட்யூல் 1 படி இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். வெளிநாட்டில இருந்து எது பண்ணாலும் இது சர்வீஸ். ரெண்டாவது நமக்கு வித் பிசினஸ், வித்தவுட் பிசினஸ், வித் கன்சிடரேஷன், பர்சனல் கன்சப்ஷன், பர்சனல் யூஸ் எதா இருந்தாலும் கண்டிப்பாக ஆர்சிஎம்மில் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல அந்த கம்பெனி வந்து பர்சனலா ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கினாலும் சரி, வெளிநாட்டிலிருந்து எந்த சர்வீஸ் இம்போர்ட் பண்ணாலும் சரி, தொழில் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தப்படாதா இல்லையா இருந்தாலும் சரி, ஷெட்யூல் 1 படி எல்லாத்துக்கும் ஆர்சிஎம் அட்ராக்ட் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த கொஸ்டின். An advertisement company of Delhi contracts with a B2 saloon firm of Delhi for dressing and beauty work upon their models in Mumbai, whether place of supply is Delhi or Mumbai, whether the transaction are interstate or intrastate. அதாவது டெல்லியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி இருக்கு சார். அவங்க ஒரு மாடல்ஸை கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த மாடல்ஸ் இருக்க இடம் டெல்லி, ஆனா அவங்க ஷூட் பண்ற இடம் மும்பைல போய் ஷூட் பண்றாங்க. அப்ப இந்த நேச்சர் ஆஃப் சர்வீஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை டெல்லியாக எடுக்க வேண்டுமா இல்ல மும்பையாக எடுக்க வேண்டுமா, இன்டர்ஸ்டேட்டா இன்ட்ராஸ்டேட்டா? 2 கம்பெனி இருக்குது டெல்லி, பட் அந்த ஷூட்டிங் நடக்கிறது மும்பை. அதுதான் இங்க ட்விஸ்ட். சோ the supply place of supply will be Delhi or Mumbai, or whether the transaction is interstate or intrastate. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் வந்துட்டே இருக்கு மார்க்கெட்ல. இதுல தெரிஞ்சவங்க சொல்லலாம் சார் ப்ளீஸ். நீங்க சாட் பாக்ஸ்ல போட வேண்டாம், நீங்க தாராளமா சொல்லலாம், தப்பு இல்லை. எல்லாமே கூட இருக்கவங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம தொழிலுக்கு கேபிட்டலே வாய் தான். நம்ம வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லலைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. ஜெகராஜன் சார் என்ன சொல்ல வரீங்க? மும்பை சார். பிளேஸ் ஆஃப் சப்ளை மும்பை. ஓகே ஓகே. அப்ப இன்டர்ஸ்டேட்டா இன்ட்ராஸ்டேட்டா? இன்ட்ராஸ்டேட் சார். ஓகே. எனி அதர் ட்ரை? ஓகே உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க வலியப்பன் சார், ஜெகராஜன். அவ்வளவுதானா பெருமாள்? ஆமா அவ்வளவுதான். ஓகே. செக்ஷன் 12(4) தான் நமக்கு அப்ளிகபிள். பிளேஸ் ஆஃப் சப்ளைக்கு 12(4) பார்க்கணும். 12(4) இல்லாம நீ அடுத்த தயவுசெய்து எல்லாரும் ஆக்ட் புக் எடுத்துட்டு வந்துருங்க. 12(4) டக்குன்னு 12(4) பார்க்கலாம். ரெண்டாவது நோட்ஸ் போட்டுக்கலாம். சரியா? செக்ஷன் 12(4) will applicable. மிஸ் ஜெகராசன் மிஸ் வல்லியப்பன் சொன்னபடி மும்பை எங்க பிளேஸ் ஆஃப் சப்ளையோ டிரான்சாக்சன் டிஃபரன்ட் ஸ்டேட் மும்பை டெல்லியாக இருக்கிறதுனால இன்டர் ஸ்டேட் ஐஜிஎஸ்டி போர்டு தான் பில் பண்ண வேண்டும். சரியா? ஓகே. இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் ஓப்பன் இருந்ததா இல்ல புரியலைன்னா எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம். ஐ எம் ரெடி டு ஆன்சர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் எனக்கு கொஸ்டின் மக்கள் கேட்கறத நான் அப்படியே கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். The charitable organization of Chennai, unregistered in GST, contract with the Agat Institute of Delhi to provide training to 10 boys to participate in interview for IAS. The training is provided in Delhi, whether the place of supply Delhi or Chennai. இங்க நான் உல்டா மாத்தி கொடுத்திருக்கேன். ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் இருக்கு, அது ஜிஎஸ்டில ரிஜிஸ்டர் ஆகல. ஆனா அவங்க
டெல்லியில ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல போய் அந்த 10 பையங்களை கொண்டு டெல்லியில வந்து ட்ரைனிங் விடுறாங்க. ஆனா அவங்க இருக்கிறது சென்னை, பட் அன்ரிஜிஸ்டர்ட் ஜிஎஸ்டி. இங்க பிளேஸ் ஆஃப் சப்ளை டெல்லியா சென்னையா? சார் டெல்லி சார், ஜெகராஜன் சார், டெல்லி. அப்புறம் வேற எனி அதர் ட்ரை? பெருமாள் வேற யார் சொல்லியா? வேற யாரும் இல்ல சார். தஞ்சாவூர் ரவி சார் ஏதாவது பேசுறீங்களா? ஓகே ஓகே ரைட். இதுக்கு வந்து மிஸ்டர் ஜெகராஜன் சொன்னது கரெக்ட். நமக்கு இதுக்கு வந்து செக்ஷன் 12 சப்செக்ஷன் 5ங்கிறது அப்ளிகபிள். அதுல என்ன சொல்றாங்க? த பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்க நடக்குதோ அதுதான். இவன் அன்ரிஜிஸ்டர்ட் ரிஜிஸ்டர்ட் சென்னை எல்லாம் கணக்கு கிடையாது, டெல்லி தான். ரெண்டுமே சேம் ஸ்டேட். அவர் கோச்சிங் கொடுக்குற டெல்லி, அந்த இன்ஸ்டிடியூட் இருக்கிறதும் டெல்லி. ஸோ அது வந்து இன்ட்ரா ஸ்டேட்டா கருதப்படும். வித்தின் ஸ்டேட் டெல்லி சிஜிஎஸ்டி ஏஜிஎஸ்டி தான் போட வேண்டும். நான் அது பெருமாள் சார் சொல்லிட்டாரு. எங்க யூடியூப் சேனல்ல எல்லாமே நாங்க போடுறோம், நீங்க தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எங்க பிஎஸ் அகாடமியில அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, 6 குரூப் இருக்கு. அந்த குரூப்ல இருக்கவங்க ஓகே, இல்லாதவங்க என்னையோ பெருமாளை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா குரூப்ல பண்றோம். ஒன்லி பிராக்டிஷனர் CISWACS பிளஸ் பிராக்டிஷனர். தயவு செஞ்சு ட்ரேடர்லாம் யாரையும் நீங்க ரெஃபர் பண்ணிடுறாங்க. அம்பிள் ரெக்வஸ்ட். ட்ரேடர்லாம் வந்து பிசினஸ்க்கு ஆபத்தாயிடும். பிராக்டிஷனர் CAISWACS அக்கௌண்டன்ட்ஸ் பிளஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ், டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்ல இருக்க ஆஃபீஸர்ஸ் வேண்டாம், ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் ப்ளீஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின். யாரா இருந்தாலும் பெருமாளை என்ன கான்டாக்ட் பண்ணலாம், இமீடியட்டா ஆட் பண்ணிடுவோம். இது ஒரு எனக்கு கேட்ட கொஸ்டின். மிஸ் A appoints B to procure certain goods from the market. Mr. B identified various suppliers who can provide the goods as decided by A and ask the supplier to Mr. C to send the goods and issue the invoice directly to A. It's considered a principal and agent transaction between A and B or as per GST Act. ஏங்கிறவர் என்ன பண்றாரு? பிங்கிற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி நீங்க போய் மார்க்கெட்ல எனக்கு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. ஆனா பி என்ன பண்றாரு? பி ஐடென்டிஃபை பண்றோட சரி, அவர் பேர்ல பில் வாங்கிக்கல, டைரக்டா ஏக்கு கொடுத்துறீங்கன்னு சொல்லிடுறாரு சிஏ. அப்ப இங்க ஏயும் பியும் பிரின்சிபல் ஏஜென்ட் கான்செப்ட்ல வருவாங்களா இல்ல வரமாட்டாங்களா? இவர் வாங்கி இவர் பில் பண்ணலை, இவர் பிங்கிற ஐடென்டிஃபை மட்டும் பண்றாரு, சிஏ நீங்க டைரக்டா ஏக்கு பில் பண்ணிருங்கிறாரு. அப்ப இங்க பிரின்சிபல் ஏஜென்ட் கான்செப்ட் வருமா இல்ல டிஃபரண்ட் பர்சன் கான்செப்ட் வருமா இல்ல இண்டிபெண்டன்ட் பர்சனா? யாரும் ட்ரை பண்றாங்களா இல்லையா பெருமா? இல்ல 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 யாரும் ட்ரை பண்ணல. சரி, இதுக்கு நமக்கு எந்த சர்க்குலர் எது அப்ளிகபிள்? இந்த சீனரியில வந்து பி வந்து உங்களுடைய ஆக்டிங் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்டா தான் இருக்காரு. அதனால பிரின்சிபல் ஏஜென்ட் கான்செப்ட்ல வராது. ஏங்கிறவருக்கு சி டைரக்டா சப்ளை பண்ணிடுறாரு. இதுக்கு நமக்கு அப்ளிகபிள் சர்க்குலர் 57/31/18 டேட்டா 4/9/18. ஷெட்யூல் 1 அப்ளிகபிள். ஷெட்யூல் 1ல பாரா 3. ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, நான் ஷெட்யூல் சர்க்குலர் சொல்லிட்டா சார் சர்க்குலர் 30 பேஜ் இருக்கு, அந்த சர்க்குலர்ல சீரியல் நம்பர் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதனால எங்க மீட்டிங் போனாலும் சர்க்குலர் சீரியல் நம்பர் இல்ல சர்க்குலர் பேஜும் சொல்லிடுற வழக்கம். ஸோ அதனால உங்களுக்கு சர்க்குலர் 57/31/18 டேட்டா 4/9/18 சர்க்குலர் ஷெட்யூல் 1ல பாரா 3 தான் இந்த கொஸ்டினுக்கு அப்ளிகபிளான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏஆர் கிளாரிபிகேஷன் வந்திருக்குது. பட் நான் ஒரு 6-7 மட்டும் ஏஆர் கிளாரிபிகேஷன் வித் பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் போட்டிருக்கேன். மிஸ்டர் முரளி enters a contract with Ganesan for supply of 10 tons of chemical 1,18,000 inclusive of GST in August 2019. முரளிங்கிறவர் கணேசன் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு, 10 டன் ஆஃப் கெமிக்கல் கொடுங்கிறாரு. கெமிக்கல் வேல்யூ 1 லட்சம், ஜிஎஸ்டி 18,000. ஆகஸ்ட் 19ல கெமிக்கல் வந்து 3 மாசத்துல சப்ளை பண்றதா கான்ட்ராக்ட். அப்ப இது என்ன வரும்? ரெக்கரிங் பேசிஸ் ஆயிடும். அப்ப கண்டினியூஸ் சப்ளைங்கிற கான்ட்ராக்டுக்கு போயிடும். மிஸ் கணேஷ்ங்கிற என்ன பண்றாரு? ஆகஸ்ட் 19 இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டார். முரளி உடனே பணத்தை பே பண்ணிட்டார். 3 மாசம் மாசம் 1 லாட் வந்தோடனேயே இவர் ஐடிசி எடுக்கிறாரு. 1 லாட் வந்தோடனே பேமெண்ட்டையும் கொடுத்துட்டார். இவர் ஐடிசிக்கு எலிஜிபிளா எலிஜிபிள் இல்லையா? எலிஜிபிள் தான். ஏன் எலிஜிபிள்?
ஆனா அவர் பேமெண்ட் பண்ணிட்டாரு, பேமெண்ட் ஃபுல்லா பண்ணிட்டாரு, பில்லு கைக்கு வந்துருச்சு. அப்ப அவர் ஐடிசி எலிஜிபிளா இல்லையா? வலிப்பன் சார் சொல்லுங்க சார். சார் கடைசி லாட் எப்ப டெலிவர் பண்றாங்களோ அப்பதான் சார் அவர் ஐடிசி. வெரி குட் சார். ஓகே, வேற யாரும் ட்ரை பண்றாங்களா இல்லையா? ஓகே ஓகே, செக்ஷன் இத பொறுத்தல உங்களுக்கு என்ன, செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ தான் அப்ளிகபிள். என்ன சொல்றாங்கன்னா நவம்பர் 19 தான் கடைசி லாட் வருது. என்னதான் கெமிக்கல் வந்தாலும் அவர் பேமெண்ட் பண்ணிட்டாலும் கடைசி லாட் எப்ப வருதோ அப்பதான் அவர் ஐடிசிக்கு அப்ளிகபிள். அப்ளிகபிள் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ. அது ரொம்ப முக்கியம். சரியா? இது எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின், இது கொஞ்சம் பிராக்டிகல் கொஸ்டின். மிஸ்ஸஸ் நிலவேம்பு owns a truck which he rendered to Mrs. கபசுரம் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி. நிலவேம்புங்கிற ட்ரக் ஆபரேட்டர், அவர் கபசுரம்னு ஒரு ஜிடிஏக்கு அந்த லாரியை வாடகைக்கு கொடுக்கிறாரு. அப்ப வாடகை லாரி இப்ப நிலவேம்பு 5% சார்ஜ் பண்ணணுமா இல்ல 12% சார்ஜ் பண்ணணுமா? ஜிஎஸ்டி சட்டத்தில் என்ன சொல்லப்படுகிறது? இவர் ஒரு ட்ரக் ஆபரேட்டர், அவர் ஒரு ஜிடிஏ, ஒரு ட்ரக்கர் ஆபரேட்டர் ஒரு ஜிடிஏக்கு கொடுக்கிறாரு. அப்ப இது ஜிஎஸ்டியோட இம்பாக்ட் என்ன? தெரிஞ்சவங்க கை தூக்கலாம், சொல்லலாம், தவறில்லை. சார் வணக்கம் சார். ஹையரிங் டு ஜிடிஏ அப்படிங்கிற பட்சத்தில் 5% தான் வருங்க சார். நல்லா சிச்சுவேஷன் யோசிங்க சார். இவர் ட்ரக் ஆபரேட்டர், ட்ரக்கர் ஆபரேட்டர் ஜிடிஏ கொடுக்கிறாரு. இதுக்கு ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன் இருக்கு. நிலவேம்பு கட்ட வேண்டியது இல்லை சார். அந்த அமௌண்ட்டுக்கு இவர் கட்டினா போதும். ஜிடிஏ கட்ட வேண்டிய கசாம்பரம் கட்டினா போதும், கசபுசரம் கட்டினா போதும். சாரி சார், சாரி தேவேந்திர சார், சாரி ப்ளீஸ். ஒரு சண்முகன் ஒருத்தர் கொடுத்திருக்காங்க, நோ நீட் டு மேக் டாக்ஸ் இன்வாய்ஸ். எந்த மிஸ்டர் சண்முகம்னா எந்த சண்முகம்? அவரை கொஞ்சம் காட்டுங்க. ஓகே, எக்ஸலென்ட் சண்முகம் சார். யார் சண்முகம்? தஞ்சாவூரா? தெரியலையே. ஓகே, மெசேஜ் வந்திருக்கு. ஓகே, அவர் மிஸ்டர் சண்முகம் சொல்ற எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே, நான் சொல்றேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ட்ரக் ஆபரேட்டர் இன்னொரு ட்ரக் ஆபரேட்டர் ஒரு ஜிடிஏக்கோ ஒரு ஜிடிஏ ஒரு ஜிடிஏக்கோ கொடுத்தா எக்ஸம்ஷன் இருக்கு சார். அதுக்கு வந்து நோட்டிபிகேஷன் நம்பர் 12/17 28/6/17 வைட் என்ட்ரி நம்பர் 22 இதுக்கு அப்ளிகபிள். 22ஆம் என்ட்ரி படி, அதாவது ஒரு ட்ரக் ஆபரேட்டர் இன்னொரு ஜிடிஏக்கோ ஒரு ஜிடிஏ இன்னொரு ஜிடிஏக்கோ கொடுத்தால் ஜிஎஸ்டி ஆர்சிஎம் வராது. நோட்டிபிகேஷன் இருக்கு. ஏன்னா கணேசன் சார், தேவேந்திர சார் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்னடா சார் நீங்க நோட்டிபிகேஷன் வெரிஃபை பண்ணிக்கோங்க சார். நான் சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன் தேவேந்திரன் சார். ஓகே, அடுத்த கொஸ்டின் சார். இதுல தேவேந்திரன் சார் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கேளுங்க சார். நோ இஷ்யூ சார், ப்ளீஸ். ஓகே 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 ஓகே. ஏன்னா நீங்க சீனியர், நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, ரைட். அதாவது அதான் இதுக்கு போட்டிருக்கேன், அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு தான் போட்டிருக்கேன். என்னையோ பெருமையாலே காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது இது ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின். ஏஆர் வந்திருக்கு. நான் இதுக்கு பின்னாடி வர்றது பூரா ஏஆர் நோட்டிபிகேஷன் பேஸ் தான். ராஜா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இஸ் ஹேவிங் ஹாஸ்டல். உடுமலைப்பேட்டையில் ராஜா ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்கிறது ஒரு ஹாஸ்டல் வித் வந்து டே ஸ்காலர் வச்சிருக்காங்க. ரூம் ரெண்ட் கலெக்ட் பண்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் சார்ஜ் கலெக்ட் பண்றாங்க 2800 ரூபாய். டாக்ஸ் வருமா வராதா? வாட் இஸ் த ரேட் ஆஃப் டாக்ஸ்? வரும்னா ஏ வரும், வராதுன்னா ஏ வராது. வராது ஒத்தாரிட்டி மாதிரி சொல்லக்கூடாது. வித் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். தேவேந்திர சார் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி சப்போர்ட்டிங் எவிடன்ஸோட சொல்லணும். அதுதான் முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. யாரும் ட்ரை பண்றாங்களா பெருமாள்? இல்ல யாரும் இல்ல ட்ரை பண்ணல. நீங்க சொல்லுங்க. நாகப்பன் சார் வந்து 18% சொல்லிருக்காரு. ஓகே ஓகே. அதாவது நோ டாக்ஸ். பிரஸ் ரிலீஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் கஸ்டம்ஸ் பிரஸ் ரிலீஸ் 77/17 டேட்டட் 13/7/2017. அவங்க ரெகுலர், அவங்க அட்டண்டன்ஸ்ல ஸ்டூடெண்டாக இருந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஸ் இருந்தால் எவ்வளவு ரூபாய் மெஸ்ஸுக்கு சார்ஜ் பண்ணாலும் சரி, எவ்வளவு ரூபாய் அந்த ஹாஸ்டல் ரூம் ரெண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணாலும் சரி, ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இல்லை. அப் டு ஹையர் செகண்டரி லெவல். காலேஜுக்கு அப்புறம் லேட்டஸ்ட் கிளாரிபிகேஷன் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். அவங்க எந்த கேட்டகரியில வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ராஜசேகரன் சார் ஏன் ஒண்ணுமே சொல்லாம இருக்காரு? அவர் வேற கவலை. ஓகே,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்டிப்பா. ஓகே ஓகே ஏன் நான் வரேன் நான் சொல்றேன். சரி. அடுத்த கொஸ்டின், மிஸ்ஸஸ் மணி ஸ்கூல் கலெக்டிங் ஃபீஸ் ஃபார் ரெகுலர் கிளாஸஸ் 1500 rupees. அவங்க வந்து என்ன சொல்லலாம், ஒரு குவார்டர்லி ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. வீக்கர் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க ஒரு 500 ரூபாய் கலெக்ட் பண்ணாங்க. தனியா அவங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஈவினிங் டியூஷன். இப்ப ரெகுலர் கிளாஸஸ்க்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ், டியூஷனுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ், இல்ல பிரின்சிபல் சப்ளை எக்ஸாம்டா டியூஷன் எக்ஸாம்டா, இல்ல ரெண்டுக்கு டாக்ஸ் வருமா, இல்ல டியூஷனுக்கு காசு வாங்குறதுல மிக்சட் சப்ளை ரெகுலருக்கும் டாக்ஸ் வந்துருமா? மிக்சட் சப்ளையா, காம்போசிட் சப்ளையா, இண்டிபெண்டன்ட் சப்ளையா, எக்ஸாம்டா என்ன? இப்போ ஆர் முரளி வந்து என்ன பண்ணுங்க 18% ன்னு போட்டுருக்காங்க டாக்ஸ். ஓகே ரைட். ராஜசேகர் சொல்றேன் சார் 1500க்கு எக்ஸாம்ட் சார் சொல்லிட்டு. ரைட். அப்புறம் 500க்கு 500 வேற ஒருத்தர் சொல்லிட்டு சார். சார் 500 தான் கிளிக் விஷயமே இருக்கு, ட்விஸ்ட். 1500க்கு உங்க ரெண்டாவது சார் 500க்கு வந்து 18%ங்க. ராஜா சாரா? ஓகே ஆமாங்க சார். ஓகே ரைட். அப்புறம் வேற எனியத ட்ரை சார் சதீஷ். ஆ டியூஷன் ஃபீஸுக்கு ஜிஎஸ்டி வராதுங்க சார். டியூஷன் மணி ஸ்கூல் கலெக்டிங் ஃபீஸ் ரெகுலர் கிளாஸ் ₹1500க்கு ஜிஎஸ்டி வராதுங்க சார். சரி 500க்கு 500க்கு ஜிஎஸ்டி வருங்க சார். சரி ஓகே போயிடலாம், டைம் ஆயிட்டு. ரெண்டுக்குமே வராது. ஓகே ஓகே நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஃபீஸுக்கு அவங்க ஃபீஸ் என்ன சார், மைக் ஆஃப் பண்ணிருக்கேன். ஃபீஸ்னா சார் கொஞ்சம் எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ராஜா சார் உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. ராஜா சார் மைக் ஆஃப். ஓகே, அதாவது அவங்க ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் இருந்து அட்டெண்டன்ஸ்ல பேர் வர்றதுக்கு எதுக்கும் டாக்ஸ் வராது. அந்த வீக்கர் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க தனியா டியூஷன் எடுக்கும் போது அந்த அட்டெண்டன்ஸ்ல இந்த ரிலேஷன்ஷிப் முறிஞ்சு போயிருக்கு. தனியா வீக்கர் ஸ்டூடெண்ட் தனியா ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. அந்த வீக்கர் ஸ்டூடெண்ட்டுக்கு கலெக்ட் பண்ற டியூஷன் ஃபீஸ் டாக்ஸபிள், ரெகுலரா கலெக்ட் பண்ற ஃபீஸ் எக்ஸம்டட். சர்க்குலர் நம்பர் 59/8/2003 டேட்டட் 28/6/17 இஸ் அப்ளிகபிள். ஓகே ரைட். அடுத்து ஒரு கோயம்புத்தூர்ல இருக்க கம்பெனி ஹெட் ஆபீஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரில இருக்கு. அவங்களோட லயசன் ஆபீஸ் இந்தியால இருக்கு. நம்ம சின்ன சேலத்துல இருக்குன்னு வச்சுங்க. சின்ன சேலத்துல லயசன் ஆபீஸ் இருக்கு, ஹெட் ஆபீஸ் ஃபாரின்ல இருக்கு. அப்ப சின்ன சேலத்துல இருக்க ஆபீஸ் என்னன்னா டே டு டே எக்ஸ்பென்ஸ் ரீஇம்பர்ஸ் பண்றாங்க. சரியா, இன்னைக்கு 1000 ரூபாய் செலவழிக்கும், உடனே மறுநாள் ரீஇம்பர்ஸ் ஆயிடும் அந்த எக்ஸ்பென்ஸ். இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி டாக்ஸபிளா இல்லையா? ஏன்னா இது நடைமுறை நடக்குது. இங்க பெட்டி கேஷ் கொடுத்து வைக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, சார் இங்க செலவழிச்சுட்டு எனக்கு பில் அனுப்புங்க, நான் ரீஇம்பர்ஸ் பண்றேன். அப்படி பண்றதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? யாரு ட்ரை பண்றாங்களா சார்? கணேஷ்குமார் சிவகாசியில இருந்து எக்ஸம்ப்டட்னு சொல்லிருக்கு. சரி வேற சார் இது சப்ளைலே வராது சார். ஜிஎஸ்டி சப்ளைங்கிற இதுக்கே வராது சார். அந்த ஹெட் ஆபீஸ் ரீஇம்பர்ஸ் பண்ற அமௌண்ட் சப்ளைங்கிற கேட்டகரிக்குள்ளேயே வராது, அதனால ஜிஎஸ்டி கிடையாது. சரி வேற எனி அதர் ட்ரை இருக்கா? ஓகே போயிடலாம், டைம் ஆயிட்டு இருக்கு. அவர் சண்முகம் சார் நோ இம்பாக்ட் ஆஃப் ஜிஎஸ்டின்னு போட்டிருக்காரு. ஓகே, அதாவது ரீஇம்பர்ஸ்மெண்ட்க்கு கிடையாது. இது ஜிஎஸ்டி எல்லாம் எங்கேயும் சப்ளை இல்லைலாம் சொல்லல. ஏஆர் ஹபூபா மெபுலின் பிவி 2018 ராஜஸ்தான் ஏஆர் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜிஎஸ்டி ஆக்ட்ல எங்கேயும் சொல்லல ரீஇம்பர்ஸ்மெண்ட் வராதுன்னு. ஒவ்வொருத்தர் இன்டர்பிரட் பண்றாங்க. நான் அந்த இன்டர்பிரேஷன் நுழைய விரும்பல. ஐ எம் சப்போர்ட் ஏஆர். ஏன்னா இன்டர்பிரேஷன் வரும் வராதுன்னு போயிட்டு இருக்கு. ஸோ அபுபா மெபுலின் பிவி 18 படி ராஜஸ்தான் ஏஆர் படி இப்போதைக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. அந்த ஏஆர் வந்து எல்லாத்துக்கும் வேலிடா இருக்குமா சார்? ராஜஸ்தான் ஏஆர் வந்து சொல்ல முடியுமா? வெரி குட் கொஸ்டின் தஞ்சாவூர் ரவி சார். அந்த ஏஆர் வேலிட் இல்லை, ஒரு ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின், மிஸ்டர் ஏ சென்டிங் குட்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சென்னை with invoice without e-waybill. Row squad checked before notice sized goods e-waybill produced. அதாவது ஏங்கிறவரு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு பொருள் அனுப்புறாரு. அனுப்பும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்வாய்ஸ் போட்டுறாரு, e-waybill போடாம அனுப்பிச்சிடுறாரு. நம்ம ரோவி ஸ்குவாட்னு சொல்லக்கூடிய உளவும்படை அதிகாரிகள் இந்த பொருளை பிடிச்சிடுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க,
நோட்டீஸ் கொடுக்க முன்னாடி குட்ஸை சைஸ் பண்ண முன்னாடி நம்ம ராஷேர் மாதிரி கெட்டிக்காரங்க ஆடிட்டர் ஐடியா கொடுத்து இவேபில போட்டு கொண்டு போய் கொடுத்துறாங்க. அவர் நோட்டீஸ் கொடுக்கல, புடிச்சிட்டாரு. லாரி டிரைவர் போன் பண்றாரு. போன் போனா அசந்து ராஷேர் சார் போன் பண்றாரு. இவர் படிச்சவர் காஸ்ட் ஆஃப் உடனே இவேபில போடுறாரு. அப்போ அவங்க சைஸ் பண்ண டைம் 4:21. ராஷேர் சார் போட்ட இவேபில் 4:20. அவங்க பிடிச்சது 4:19. ரைட்டா? இப்ப இதுக்கு பெனால்டி வருமா வராதா? ராஜேர் சார் பிடிச்சோன்னு நோட்டீஸ் கொடுக்க முன்னாடி 4:19க்கும் 4:21க்கு நடுவில் 4:20க்கு இவேபிள் போட்டாரு. இது லீகலி வேலிடா இல்லையா? இன்வாலிட் சார். லீகலி வேலிட் சார். அவங்க பிடிச்சு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் இவே பில் போடக்கூடாது. பிடிச்ச உடனே நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவே பில் போட்டா வேலிட்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் ஏதோ இந்த மாதிரி ஞாபகம். ஓகே, எனி அதர் ட்ரை? ஒரு சண்முகம் சார் என்ன போட்டுருக்காரு, லீகலி வேலிட் பிஃபோர் இஷ்யூ தி நோட்டீஸ்னு போட்டுருக்காரு. ஓகே மிஸ்டர் சண்முகம், எந்த ஒரு கூப்பிடுங்க. இஸ் ஆன்சர் சார் கொஞ்சம் முகத்தை காமிங்க சார். வெரி குட் ஆன்சர், எக்ஸலென்ட் ஆன்சர். சண்முகம் சார் தஞ்சாவூரா? தெரியலையே. தஞ்சாவூர்னா ரவி சார் பேரை சொன்னோன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல, தஞ்சாவூர்ல கண்ணன் சாரோட ஸ்டாஃப் ஒருத்தர் சண்முகம் சொல்லியிருக்காரு. அதுக்காக சரி சரி சரி, நம்ம என்ன சொல்றதுன்னு பாப்போம். நோட்டிபிகேஷன்ல ஏஆர் தான் இருக்கு. பிஃபோர் சைசர் பிஃபோர் நோட்டீஸ் அக்செப்டட். உத்தரப்பிரதேஷ் ஏஆர் இருக்கு. பூமிகா என்டர்பிரைசஸ் 2018-92. இது நானே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆபீசர்ஸ் கொடுத்து சரக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆபீசர் பிடிச்சாச்சுன்னு சொன்னா நம்ம இவே பில்ல போட்டுட்டு தான் நம்ம சொன்னோம்னா சார் இந்த இருக்கு இவே பில்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எப்பவுமே எந்த ஆபீசர் எடுத்தோன்னு நோட்டீஸ் சைசர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிடிச்சாங்க டிரைவர் ஃபோன் பண்ணுவார். அந்த நேரம் உஷாராயிட்டு இவே பில்ல போட்டோம் அப்படின்னா 4:19 பிடிக்கிற 4:21 நோட்டீஸ் 4:20 ராஜசேகர் சார் கொடுத்தாருன்னா அவர் ஃபீஸ் 10,000 ரூபா கிடைச்சிரும். அவர் மனைவிட்ட கொண்டே கொடுத்துருவார் ஃபீஸ். ஓகே ஓகே. அடுத்தது எங்களுக்கு இந்த ஏஎக்ஸ்எம் தான் யூடியூப்ல ஹெல்ப் பண்றாங்க. அதாவது ஒன் ஸ்டாப் டேலி ஷாப். மிஸ்டர் சதீஷ் ஃப்ரம் திருப்பூர், மிஸ்டர் வெங்கடேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். தே ஆர் கிவிங் எக்ஸலன்ட் சர்வீஸ். எனி ஏதாச்சும் இருந்ததுன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க அவளை கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய டூல்லாம் டாக்ஸ் ப்ராக்டிஸ் ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. அவங்க நீங்க டூல்ஸ் எதுவும் வாங்கிக்கலாம். அவங்க 10th year செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்காக ஒரு இது கொடுத்தாங்க, அதை நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். மிஸ்டர் ராமா லிமிடெட் லொக்கேட்டட் இன் இந்தியா. இவங்க ராமா லிமிடெட் இந்தியாவில் இருக்கு, நம்ம கள்ளக்குறிச்சியில. அவங்களுடைய ஓன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யூகேல இருக்கு. சர்வீஸ் குட்ஸ கள்ளக்குறிச்சியில இருந்து யூகேக்கு அனுப்புறோம். அப்ப ஜிஎஸ்டி வருமா வராதா? ஓன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஹெட் ஆபீஸ் கள்ளக்குறிச்சி, மேனேஜிங் டைரக்டர் சிஎம்ஏ ராஜசேகர். அவர் என்ன பண்றாரு, யூகேல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சிருக்காரு. அதுக்கு பொருள் அனுப்புறாரு. அப்ப ஜிஎஸ்டியில் குட்ஸ் சர்வீஸ்ல அட்ராக்ட் ஆகுமா ஆகாதா? சார் யாரும் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். அட்ராக்ட் ஆகும் சார். அட்ராக்ட் ஆகும். ராஜா சார் சொல்றாரு. எனி அதர் ட்ரை? ஒரு வெங்கடேசன் சார் வந்து எஸ் அட்ராக்ஷன் போட்டுருக்காரு. எந்த வெங்கடேசன்? பிபி வெங்கடேசனா? இல்ல இல்ல, ஜி 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 வெங்கடேசன் யார் தெரியல எனக்கு. ஓகே, பிபி வெங்கடேசன் தான் தெரியும், ஒல்லியா இருப்பாரு, சேலம். ஓகே சார், நோ ஜிஎஸ்டி ராஜசேகர் சாருக்கு. நோட்டிபிகேஷன் 9/17 டேட்டட் 27/7/18 படி ஓன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தால் ஜிஎஸ்டி போட வேண்டாம் என்று நோட்டிபிகேஷன் சொல்லப்படுகிறது. ஓகே, அடுத்தது கொஸ்டின் ரொம்ப டஃப் ஆயிடுச்சு நினைக்கிறேன், யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகே, அடுத்து இது கொஞ்சம் ஏசி கொஸ்டின். மிஸ்டர் ஏ சென்டிங் குட்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு ட்ரிச்சி வித் இன்வாய்ஸ் வித்தவுட் இவே பில். ஆர்எஸ் பிடிச்சிட்டாரு. ராஜசேகர் சார் இவே பில்லும் போடல, அவர் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேக்சிமம் எவ்வளவு பெனால்டி போடலாம்? ஏன்னா இது உடனே கிளைண்ட் கூப்பிடுவாங்க, சார் ரோய் ஸ்குவாட் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல பெருமாள்லாம் தொழில் நடத்துறதே ரோய் ஸ்குவாடை வச்சு தான் நடத்திட்டு இருக்காரு. பெருமாள் சார் டெய்லி 4 தேங்காய் உடைப்பாரு, 4 ரோய் ஸ்குவாட் நோட்டீஸ் வரணும்ட்டு. ஓகே, 150% 150% வரையும் போடலாம். ஓகே, யாரு
நடராஜன் சார், நடராஜன் ஓகே ஓகே சார். பெருமாள் 29 பேர் வெயிட்டிங்ல இருக்கே. இல்லையே எல்லாரும் யார் சார்? 100% சார். ஓகே, நம்ம செக்ஷன்ல என்ன சொல்லுதுன்னு பார்த்தலாம். 10% or 10% வித்தவுட் சார் சார். ஓகே, செக்ஷன் 122 அப்ளிகபிள் ஆகும். இதுல 5000 + 5000 ஆர் டாக்ஸ் எவடட் whichever is higher. அதாவது நம்ம பிடிச்ச சரக்கே ஒரு சரக்குக்குள்ள டாக்ஸே 4000 வச்சுங்களேன், 5000 + 5000 இல்லைன்னா டாக்ஸ். இதுக்கு இன்னொன்று என்னன்னா சார், மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். இதுல இன்னொன்று என்னன்னா, நம்ம ஏதோ 2 டிஜிட் தப்பா போட்டோம், ஒரு லாரி நம்பர் 37க்கு பேர் 22 போட்டோம், இல்ல பின்கோடுல 2 டிஜிட் தப்பா போட்டோம்னா 500 + 500 1000 ரூபாய்க்கு மேல போட முடியாது ரோயிங் ஸ்குவாட். ரோயிங் ஸ்குவாட் நிறைய பிடிப்பாங்க, இது தெரியணும் நமக்கு. ரோயிங் ஸ்குவாட் தான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, மெட்ராஸ்ல இருந்து சம்சுன் சார் வந்திருக்காரு. பார்த்துட்டேன், அவர் குரல் ஆன்சர் பண்ணதை வச்சு ஐ ரெக்கக்னைஸ். அடுத்தது மிஸ்டர் ராம்குமார் இஸ் ஃபேப்ரிக் டீலர். ஃபேப்ரிக் 5% டாக்ஸ் சார். ஆனா ராம்குமார்ங்கிறவது நம்ம ராஜா சார் மாதிரி கிளவர். அவர் என்ன பண்றாரு, டாக்ஸ் எவேட் பண்றதுக்காக ஃபேப்ரிக்கை கட் பண்ணி விற்கிறாரு. அப்ப பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் டாக்ஸபிளா எக்ஸம்டடா? ஃபேப்ரிக் இஸ் டாக்ஸபிள். ஃபேப்ரிக்கை முழுசாக விற்காமல் கட் பண்ணி விற்கிறாரு. அப்ப அது டாக்ஸபிளா எக்ஸம்டடா? சார் ஆன்சர் டாக்ஸபிள் சார். ஓகே, டாக்ஸபிள் சார். ஆஃப் பண்ணி டாக்ஸபிள் சார். ஓகே சார், மித்தவங்க ஆஃப் பண்ணிக்கோங்க சார் மைக்கை, ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. வேற ட்ரை பண்றாங்களா பெருமாள்? போயிடலாமா? இல்ல போயிடலாம். ஓகே, அது நீங்க பீஸா கிழிச்சாலும் சரி, குட்டி குட்டியா வெட்டி வித்தாலும் சரி, பண்டிலா வித்தாலும் சரி, சர்க்குலர் நம்பர் 13/13/17 படி 5% வரி என்று சட்டத்தில் சொல்லப்படுகிறது. ஓகே சரி, இது ஒரு பிராக்டிகல் கொஸ்டின். ஒரு பெரிய பிஸ்கட் கம்பெனிக்கு நடந்த கொஸ்டின், இதை போட்டிருக்கேன் சார். கொஞ்சம் மைக்கை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன்சர் பண்ணாதவங்க ப்ளீஸ். கொஸ்டின், KR Bakery Product Limited sells its biscuit and cakes through its distributor. KR Bakery கோயம்புத்தூர்ல இருக்க பேக்கரி என்ன பண்றாங்கன்னா, பிஸ்கட்டையும் கேக்கையும் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் சேல் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, சேல் பண்ணும்போது அந்த லிஸ்ட் பிரைஸ் இருக்கும்ல, அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் கேக்குன்னா 7 ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க லிஸ்ட் பிரைஸ்ல. என்ன இது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அது எக்ஸ்பைரி ஆக போகுது. அப்ப அன்சோல்டு ஸ்டாக் நிறைய இருக்குன்னு ஒரு அடிஷனல் டிஸ்கவுண்ட் வேற கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள அந்த பொருளை வித்தாகணும்ட்டு. அப்ப அந்த கொடுக்கக்கூடிய அடிஷனல் டிஸ்கவுண்ட் இப்போ ஒரு வாரத்துல எக்ஸ்பைரி ஆயிரும், எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் எக்ஸ்பைரி ஆச்சுன்னா தூக்கி போடணும். அதுக்காக எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து பொருளை தள்ளுறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற டிஸ்கவுண்ட்டுக்கு ஜிஎஸ்டி என்ன இம்பாக்ட் சொல்லப்படுகிறது? இது மாதிரி கிளைண்ட் கேட்பாங்க, சார் என் ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது, நான் எக்ஸ்ட்ரா 20% கொடுக்க போறேன், ஜிஎஸ்டி என்ன சார் அட்வைஸ் பண்ணுங்க சார் கேட்பாங்க. அப்ப நம்ம எப்படி அட்வைஸ் பண்றது கிளைண்ட்? KR பேக்கரி வந்து கிரெடிட் நோட் போட்டு கொடுத்துருவாங்க சார் டிஸ்ட்ரிபியூட்டர். சார் அதெல்லாம் நான் கேட்கல. நான் கேட்ட கேள்வி அடிஷனல் டிஸ்கவுண்ட் கொடுத்தாருல, அதுக்கு அவர் பிரைமரி டிஸ்கவுண்ட்டை விட்டுருங்க, கொடுத்த அடிஷனல் டிஸ்கவுண்ட் ஜிஎஸ்டி வருமா வராதா? வரும்னா ஏன் வரும், வராதுன்னா ஏன் வராது? அடிஷனல் டிஸ்கவுண்ட் வரும் சார். அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு திரும்பி ஒரு கிரெடிட் நோட் போனா அதுல ஜிஎஸ்டி இம்ப்ளிகேட் ஆகணும், அவர் அதை வந்து அக்கௌண்ட் பண்ணிடுவார். சரி, வேற சம்சுன் சார் நோ ஜிஎஸ்டி இம்பாக்ட்னு போட்டிருக்காரு. கமர்ஷியல் கிரெடிட் நோட் இஷ்யூ. சரி, வேற சண்முகம் சார் இட் மே பி கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே, இதெல்லாம் அவங்க வியூ. ஓகே, நம்ம ப்ரொஃபஷனல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதுல என்ன சொல்றாங்க, செக்ஷன் 15 சப்செக்ஷன் 3. அப்போ வந்து அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு, அந்த செகண்டரி அடிஷனல் டிஸ்கவுண்ட்டுக்கு எக்ரிமெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. டிஸ்கவுண்ட் பொறுத்தவரை 2 டைப் ஜிஎஸ்டி ஆக்ட்ல. ஒன்னு ப்ரீ சப்ளை, ஒன்னு போஸ்ட் சப்ளை. ப்ரீ சப்ளைனா இன்வாய்ஸ்லயே போட்டுக்கணும், பொருள் விலை 100 ரூபாய் மைனஸ் 10 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக 90 ரூபாய்க்கு போடுறது, அது ப்ரீ டிஸ்கவுண்ட். நம்ம இன்வாய்ஸ்லயே போட்டுரும். போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம பொருள் கொடுத்த பிறகு நம்ம கிரெடிட் நோட் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்றது. அப்ப போஸ்ட் சப்ளை டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக எக்ரிமெண்ட் இருக்க வேண்டும்ங்கிறாங்க ஆக்ட்ல. எக்ரிமெண்ட் இருக்க வேணும்னா ஓரல்ல இருக்கணுமா, ரிட்டன்ல இருக்கணுமான்னு எங்கேயும் சொல்லல. ரெண்டாவது ஸ்டாம்ப் பேப்பர்ல போடணுமான்னு சொல்லல, லெட்டர் பேட்ல போடணுமான்னு சொல்லல. ஏன்னா ஜிஎஸ்டி ஆக்டை பொறுத்தவரை அப்ளிகபிளா ஹோல் இந்தியா,
ஸோ ஸ்டாம்ப்ல பேப்பர்ல போடணும்னா ஸ்டாம்ப் ஆக்ட் வந்து ஸ்டேட் டிஃபர் ஆகும். எவ்வளவு ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக என்னை பொறுத்த லெட்டர் பேட்ல அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இந்தியா பொறுத்தவரை எக்ரிமெண்ட் இருக்கு இல்லைன்னு சொல்லாதனால இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு ஜிஎஸ்டி வரும் என்பது கருத்து, ஏஆர் கருத்து. எக்ரிமெண்ட் இருக்கு இல்லைன்னு கிளியரா சொல்லல. எக்ரிமெண்ட் இருந்தா தான் அந்த டிஸ்கவுண்ட். எக்ரிமெண்ட் இல்லாத காரணத்தால் செக்ஷன் 15(3)ல cannot be reduced அப்படிங்கிறது இந்த ஏஆர் உடைய கண்டிஷன். சரி, யாருக்கு டிஃபரன்ஸ் ஓ பண்ணியிருந்தா சொல்லலாம், நோ இஷ்யூ. சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். மிஸ்ஸஸ் ராஜா ஃபேக்டரி அட் வெல்லூர் இஸ் பேயிங் மந்த்லி ரெண்ட் டு கெஸ்ட் ஹவுஸ் ஃபார் ஸ்டேயிங் கெஸ்ட் வெதர் ஐடிசி எலிஜிபிள் ஆர் நாட். ராஜா ஃபேக்டரின்னு ஒரு பெரிய ஃபேக்டரி வெல்லூர்ல இருக்கு சார். அவர் என்ன பண்றாரு, இப்ப ராஷியர் சார் மாதிரி ஒரு காஸ்ட் அக்கௌண்ட் இங்க காஸ்ட் ஆடிட் போறாரு. அப்ப அவங்க தங்கறதுக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காரு ஓனா. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ராஷியர் சார் போய் தங்குறாரு. அப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஒரு வாடகைக்கு தான் எடுத்திருக்காரு, ஓன் இல்ல. அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு ஜிஎஸ்டி போட்டு கெஸ்ட் ஹவுஸ் சார் கலெக்ட் பண்றாரு. அப்ப அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு ஐடிசி எலிஜிபிளா இல்லையா? இதுக்கு ஏஆர் கிளாரிபிகேஷன் இருக்கு, நோட்டிபிகேஷன் இருக்கு. ஏன்னா இது பிராக்டிகலா இருக்கும். பெரிய கம்பெனிலாம் கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருப்பாங்க, ஒருத்தரையும் லாட்ஜ்ல தங்க வைக்க மாட்டாங்க. ப்ரொஃபஷனல்ல வந்து கெஸ்ட் ஹவுஸ் ரெண்ட் கொடுத்து வச்சிருக்கும் போது அவர் ஜிஎஸ்டி போட்டு கொடுப்பார்ல. அப்ப அந்த ஜிஎஸ்டி வருமா வராதா? ஏன்னா இதை ட்ரை. ராசியார் சார் மைக் ஆன் பண்ணிட்டாரு. கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப அது இம்மூவல் ப்ராப்பர்ட்டில பண்ணலாமா? இம்மூவல் ப்ராப்பர்ட்டிக்காக இல்ல சார், அது அதுல வர ஐடிசி ஃபர்தர் ரன்ஸ் ஆஃப் பிசினஸ்க்காக தான் அவர் யூஸ் பண்றாரு. அதனால அந்த ஐடிசி கிளைம் பண்றாரு. கெஸ்ட்னா விருந்தாளி இல்லையா? விருந்தாளி தங்கிறதுக்கு உண்டா? நீங்க சிஎம் ராஜசேகர் அப்படி இப்படின்னு அதனால ஓகேன்ட்டீங்க. நீங்க கோட்டு பேட்டு வேற அழகா உட்கார்ந்தோன்னு நான் உங்களே சொல்லிட்டீங்க. ஓகே, என்ன சொல்லுது இதுக்கு நோட்டிபிகேஷன்? ஏஆர் எலிஜிபிள் சொல்லுது. ஏஆர் நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் 2018-245 ஒடிசா ஏஆர் அப்படி. ஏன்னா நம்ம நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஐடிசி எலிஜிபிள், ஏஆர் கிளாரிபிகேஷன், நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் 2018-245 ஒடிசா. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கேளுங்க சார், நோ இஷ்யூ, ஐ எம் ரெடி டு ஆன்சர். சரி சார், மைக்கை ஆஃப் பண்ணிடுங்க சார். இது ஒரு நல்ல கொஸ்டின். சேகர், மிஸ்டர் சேகர் இஸ் ரன்னிங் மெடிக்கல் ஷாப் அட் சேலம், இஸ் கிவிங் மெடிசன் டு ஃபாதர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், வெதர் ஜிஎஸ்டி பேயபிள் ஆர் நாட், ஐடிசி ரிவர்சல் ரெக்கவர் ஆர் நாட். சேகருங்கிறவர் சேலத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆர்ட் பேஷண்ட், அவருக்கு மாசம் மாசம் ஆர்ட் மாத்திரை எடுத்துட்டு போய் மெடிக்கல் ஷாப்ல இருந்து அப்பாவுக்கு கொடுக்குறாரு. அப்பா பணம் தர மாட்டார்ல பையனுக்கு. அப்ப அப்பா பையனுக்கு கொண்டுட்டு போய் எடுத்து கொடுக்குற மெடிசனுக்கு பையன் ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா, அதனுடைய ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டுமா? ஜிஎஸ்டியில் என்ன சொல்லப்படுகிறது? மெடிக்கல் ஷாப் அவங்க அப்பாவுக்கு மெடிசனை எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு, மாசம் 5000 ரூபாய் மெடிசன் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. அந்த மெடிசனுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? அந்த மெடிசன் வாங்கின ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணுமா வேண்டாமா? எந்த செக்ஷன், எந்த ரூல், எந்த ஏஆர், எந்த சர்க்குலர்? அப்படி நீங்க சர்க்குலர் சார் 3 क्वेश्चन வந்திருக்கு, ஆன்சர் வந்திருக்கு. சம்சின் சார் வந்து ஐடிசி ரிவர்ஸ்டு, கணேஷ் குமார் வந்து ஐடிசி ரிவர்ஸ்டு, அப்புறம் சண்முக் சார் வந்து ஐடிசி ரிவர்சல் ரெக்கார்ட் இட்ஸ் டிராயிங் பை சேகர், அப்புறம் சாய்ராம் வந்து ரிவர்சல், அப்புறம் சம்சுன் சார் வந்து 17.5 போட்டுருக்காங்க. ஓகே, நான் ரிவர்சல் அடுத்த பாயிண்ட். முதல்ல ஜிஎஸ்டி கட்டணமா வேண்டாம்னு சொல்லுங்க எல்லாரையும். வேணாம் சார், கட்ட தேவையில்லைங்க சார். யாரு சொல்றது? யாரு? செந்தில் சார். எந்த ஊர் சார்? மேச்சேரிங்க சார், மேட்டூர். ஓகே, கோயம்புத்தூர் மேட்டூரா? ஆமாங்க சார். ஓகே, வேற சார் இன்வாய்ஸ் பண்ணிட்டு டாக்ஸ் கட்டணும் சார். சார் உங்க ஸ்பீக்கர் சவுண்ட குறைச்சு வைங்க. இயர்போன் வச்சிருக்கீங்கல்ல, ஸ்டாஃப் கேட்டிருக்காங்களா? ஓகே, உங்க அப்பாவுக்கு எடுத்துட்டு போற மெடிசனுக்கு இன்வாய்ஸ் போடுவீங்களா நீங்க? என்னங்க அப்பா பையன். ஓகே ஓகே, எனி அதர் ட்ரை? ராமுத் சார் என்ன சொல்ல வந்தாங்க? சார் டாக்ஸ் வரும் சார். சார் எப்படி யார்னால பில் பண்ணணும் சார்? அப்ப அப்பாவுக்குனால நீங்க பில் போடுவீங்க? பில் பண்ணணும் சார். அப்பதானே காலியா க்ளோஸ் ஸ்டாக் பண்ணணும். ஸ்டாக்ல அது கழியணும்ல. ஓ, ஸ்டாக் கழியறதுக்காக போடுறீங்க. ஓகே, நம்ம என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் சார்.
ஓகே, இது ஃப்ரீ சப்ளை. அப்ப இது ஃப்ரீ சப்ளைங்கிறது ஷெட்யூல் 1ல பேரா 2ல சொல்லுது. ரிலேட்டட் பார்ட்டிக்கு கொடுத்தால் டாக்ஸ் கட்ட வேண்டும், ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டும். ரிலேட்டட் பார்ட்டில அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு கொடுத்தால் டாக்ஸ் கட்ட வேண்டாம், ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டும். ஃபேமிலிக்குள்ள கொடுத்தோம்னா வரி கையிலேருந்து கட்ட வேண்டும், ஐடிசியும் ரிவர்ஸ் பண்ண வேண்டும். ஃபேமிலி இல்லாமல் அன்ரிலேட்டட் பார்ட்டி, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மெடிசன் கொடுக்குறோம் காசு வாங்காமன்னா நம்ம சேல் பாயிண்ட்ல டாக்ஸ் கட்ட வேண்டாம், பர்ச்சேஸ் பாஸ்ல ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டும். சரியா? ஷெட்யூல் 1 பேரா 2 இஸ் அப்ளிகபிள். அவர் அவுட் ஆஃப் பாக்கெட் கையில இருந்து அப்பாவுக்காக மகன் ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டும். அந்த மெடிசன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு சம்சுதீன் சார் சொன்ன மாதிரி செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5 கிளாஸ் H படி ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டும். இதுல யாரும் கொஸ்டின் டவுட் கேட்கறதா கேட்கலாம். இதெல்லாம் பிராக்டிகல். இதெல்லாம் இப்ப இங்க எனக்கும் ஒரு ஆடிட் வந்திருக்கு. அந்த ஆடிட்ல இதையெல்லாம் பார்க்கலாம். சார் டாக்ஸ் பே பண்றோம், ஐடிசி ரிவைஸ் பண்ணணுமா இன்க்ளூடிங் ரிவைஸ்னா ரிவைஸ் இல்ல சார். ஐடிசியும் கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ண வேண்டும், ரெண்டும் பண்ணணும். ஓகே, ஆடிட்ல இதெல்லாம் பாக்குறாங்க. ஆடிட்னா வரல, எனக்கு ஒரு 3-4 ஆடிட் வந்திருக்கு. பில்லு போட்டு போனா பிரச்சனையே இல்ல சார். அண்ணா என்ன சார்? பில்லு போட்டுட்டா பிரச்சனையே இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ஒரே இல்ல வலிபன் சார், பில்லு போட்டா உங்களுக்கு வந்து நீங்க அந்த பணத்தை எப்படி சார் வர வைப்பீங்க? அப்பாட்டே இருந்து வராமே கேஷ் பேலன்ஸ் டேலி ஆகாதுல்ல சார்? ஒரு பாக்கெட்ல இருந்து போட்டுற வேண்டியதான். இல்ல அது நீங்க சொல்றது ஓகே, பட் பெரிய மெடிக்கல் கார்பரேட்ல அந்த மாதிரி பண்ண முடியாது சார். சப்போஸ் நீங்க ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப்பு, நான் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ஷாப்னு போட்டிருக்கேன். இப்ப பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கு ஈரோட்ல, அது வந்து டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 100 கோடி. அவர் வீட்டுக்கு மளிகை ஜாமான் எடுத்துட்டு போறாரு 10,000 ரூபாய்க்கு, அம்மா வீட்டுக்கு 10,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போறாரு. அப்ப எப்படி அவர் கேஷ் பேலன்ஸ் டேலி பண்ணுவாரு? டபுள் டைம் அது வேற வழி இல்ல. நீங்க கேக்குற வேலிட் கொஸ்டின். நீங்க ஷெட்யூல் 1ல அப்படிதான் சார் சொல்லியிருக்காங்க. ரிலேட்டட் பார்ட்டி ஃபேமிலி டெஃபினிஷனுக்குள்ள வந்தா ரெண்டுமே, அன்ரிலேட்டட் பார்ட்டினா செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5Hல பண்ணா போதும். இது வேற வழி இல்ல. நீங்க கேக்குற வழி வந்து வேலிட் கொஸ்டின் டபுள் ஆகுது. அதுக்கு நீங்க அப்ப சப்போஸ் நீங்க மெடிசன் 10 ரூபாய்னா கையில இருந்து போட்டுலாம். நீங்க ஒரு வீட்டுக்கு ஒரு 40,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு டிவி கடை வச்சிருக்கீங்க, 40,000 ரூபாய் வீட்டுக்கு ஒரு டிவி எடுத்துட்டு போறீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? 40,000 கேஷ் எப்படி நீங்க போட முடியும்? பிராக்டிகலா முடியணும்ல. இல்ல டிராயிங்ஸ்னா பணம்னா டிராயிங் போட்டுலாம், பொருள் எப்படி டிராயிங்ல கொண்டு போவீங்க? அது நீங்க போடுவீங்க, பொருளுக்கு டிராயிங் கொண்டு போட்டு இப்படி ஸ்டாக்ல ஜானர் அதெல்லாம் கஷ்டம். ஓகே, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இது ஒரு சூப்பர் क्वेश्चन. மிஸ்டர் சுப்பு இஸ் a trader of medicine and books single GST. சுப்புங்கிறவர் மெடிசனை விற்கிறாரு, புக்ஸும் விற்கிறாரு. அதுல என்ன அப்படின்னா ஒரே ஜிஎஸ்டிஆர்சி, ரெண்டுமே டாக்ஸபிள் ஐட்டம். எது எக்ஸாம்டட் இல்ல. மெடிசன் என்ன ஆச்சுன்னா விற்கல, நிறைய ஸ்டாக் இருக்கு, ஹியூஜ் ஸ்டாக், அதனால ஐடிசி கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஆனா புக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங், புக்கோட ஐடிசி பூரா காலியா போயிடுச்சு. அப்ப சுப்புங்கிறவரு அந்த மெடிசனுக்குள்ள ஐடிசிய புக்கு சேலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பண்ணக்கூடாது. புரியுதா வழி சார் கொஸ்டின்? சொல்லுங்க சார். பண்ணிக்கலாம் சார். ஐடிசி வந்து பண்ணக்கூடாது சார். பண்ணக்கூடாதுங்க சார். இல்ல ஓவராலா சார் எல்லா ராஜேஷ் சார் என்ன பண்ணலாமா? சார் சொல்லுங்க, சுப்பிரமணிய சார் சொல்லுங்க. ஐடிசி யூஸ் பண்ணிக்கலாம் சார். ராஜசேகர் சார். ஓகே, எஸ் மிஸ்டர் சுப்பிரமணியம் எந்த ஊர் சார்? சேலம் சார். சேலம். ஓகே, வள்ளியப்பண்ணே சொல்லுங்க. எஸ் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேற எனி அதர் ட்ரைவ்? யாரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது. யார் சார்? சொல்லுங்க சார். சார் சதீஷ் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓவராலா சொல்லுங்க. சதீஷ் எந்த ஊர் சதீஷ்ங்க? சார் கோயம்புத்தூர் தான் சார். சொல்லுங்க சதீஷ். சார் ஒரு குட்ஸோட இன்னொரு குட்ஸ்க்கு யூஸ் பண்ண கூடாதுங்க சார் ஐடிசியோடது. சரி, அடுத்து வேற யாரும் இன்னொரு கிராஸ் டாக் வந்தது சார்? முரளி சார் சென்னையில இருந்து. யூஸ் பண்ணிக்கலாங்க சார். இதே எக்ஸெப்டட் குட்ஸ் அந்த மாதிரி இருந்தா தான் நம்ம ப்ரொபோர்ஷனேட் வைஸா நம்ம ரிவர்ஸ் பண்ணணுங்க சார். ஓகே, நான் எல்லாமே சொல்றேன். எக்ஸாம்பிள்லாம் போத் ஆர் டாக்ஸபிள், அதான் நான் சொல்லிட்டேன். நீ அந்த கொரியெல்லாம் போடுவீன்னு. ஓகே, நம்ம என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம்.
அதாவது நமக்கு ஜிஎஸ்டி நம்பர் தான் கணக்கு. ஒரு ஜிஎஸ்டி நம்பர்ல எங்கே இருந்தாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 1-to-1 காரிலேஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. சிசிஏ வெர்சஸ் பாம்பே டைங் 2007 சர்வீஸ் டாக்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஜிஎஸ்டி ஆல்சோ. ஒரு ஜிஎஸ்டி நம்பர் தான் கணக்கு. உங்களுக்கு அது விக்கலை வித்துங்கிற கணக்கு இல்ல. 1-to-1 கோரிலேஷன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஓகே சார், கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். ஓகே, அடுத்த கொஸ்டின். மிஸ்டர் கண்ணா இஸ் ஒர்க்கிங் இன் கம்பெனி, இஸ் கிளைம் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் லைக் போர்டிங் அண்ட் லாட்ஜிங். அதாவது கண்ணாங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. அவர் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். அவர் என்ன பண்றாரு, டூருக்கு போயிட்டு வந்து அந்த போர்டிங் லாட்ஜிங் எக்ஸ்பென்சஸை கம்பெனியில கிளைம் பண்றாரு. இதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? நல்லா வலிபன் சார் சொல்லலாமே. நீங்க அடிக்கடி வெளியூர் போறீங்க, அடிக்கடி நீங்க வெளியூர் போறீங்க சார். ஜிஎஸ்டி வரும் சார். வரும். யார் சொல்றது? யாரு? ராஜா சார், திருப்பூர். ஓகே, அப்புறம் வராது ஏன் சார்? எழுத ட்ரை சார். ஓகே, வேற யார் போட் ராஜசேகர் சார். சொல்லுங்க ராஜசேகர் சார். கண்ணன் சாருக்கு ஜிஎஸ்டி வராது சார். ரீஇம்பர்ஸ்மென்ட்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஓகே, நம்ம சட்டத்துல என்ன சொல்லுன்னு பார்க்கலாம் சார். வேற ஒருத்தர் சொல்லிருக்காரு, கணேசன் சொல்லிட்டு, அவர் அப்ளிகபிள் ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னு சொல்லிருக்காரு. நோ, வராது. யூனியன் ஆஃப் இந்தியா இன்று கான்டினென்டல் கன்சல்டன்ட் 2018 ஜிஎஸ்டி 450 SC ஜட்மெண்டே இருக்கு, வராது என்று. எனி அதுக்காக சில இந்த சிச்சுவேஷனுக்கு வராது. நான் இதே ரீஎம்பர்ஸ்மெண்ட்டுக்கு வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போட்டா வந்துடும். அது டிபெண்ட் ஆன் தி சிச்சுவேஷன். we have to analyze each and every situation. காமனே டாக்ஸுக்கு சொல்ல முடியாது, சொன்னோம்னா சரவம் ஆயிடும். ஓகே, we have to யாரு சொல்லுங்க, யாருக்கு பேசுறாங்க? இல்ல சார், அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் தான் முக்கியம். அது இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின். மிஸ்டர் வினய் இஸ் ரன்னிங் a glass factory. He is packing extra packings into the goods. Whether the packing is includable for GST or not. வினய்ங்கிற ஒரு கிளாஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு சார். அந்த கிளாஸ் வந்து உடஞ்சி போய் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணணும் அந்த பேக்கை. அப்போ வந்து அவர் அந்த ஒரு கன்சியூமர் கேட்கிறார், சார் நீங்க எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி கொடுங்கன்னு. அப்போ அந்த பேக்கிங் சார்ஜையும் அந்த ஜிஎஸ்டி பில்லோட ஆட் பண்றாரு. அப்போ அந்த பேக்கிங் சார்ஜுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? சார், அது காம்பவுண்டிங் சப்ளை என்ன அந்த கிளாஸுக்கு ஜிஎஸ்டி ரேட்டோ அதே போட்டு அவர் கிளைம் பண்ணலாம் சார். அது ஒரு ஆப்ஷனு. ரெண்டாவது ஆப்ஷனு, கிளாஸுக்கு தனியா ரேட் இருந்து பேக்கிங் மெட்டீரியலுக்கு தனியா ரேட் இருந்ததுன்னா ஒரே பில்ல 2 ரேட்டை போட்டும் பண்ணலாம் சார். 2 ஆப்ஷன் இருக்கு சார். சரி, வேற ராஜசேகர் சேம் சார். ஓகே, ஹலோ சொல்லுங்க. ராஜசேகர் சாரோட ஆன்சரே தான் சார். நம்ம என்னோட யார் சார் பேசுறீங்க? செந்தில் சார். செக்ஷன் 15ல வந்து பேக்கிங் சார்ஜ் அட்ராக்ட் ஜிஎஸ்டி. ஓகே, எக்ஸலென்ட் சமஜி சார், எக்ஸலென்ட். ஓகே ஓகே, வேல்யூவேஷன் வில் அப்ளை. அதாவது பேக்கிங் சார்ஜ் அந்த கிளாஸுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸோ அது முதன்மையான தொழில் காம்போசிட் சப்ளை. கிளாஸுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸோ அதான் பேக்கிங் அப்ளிகபிள். அந்த இன்வாய்ஸ்ல என்னென்ன போறாரோ எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் என்று சட்டத்தில் சொல்லப்படுகிறது. சரி, நிறைய ஸ்லைட் இருக்கு, முடிக்க முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கு. நானா போயிட்டே இருந்தா நல்லா இருக்காதுன்னு பார்த்தேன். இப்ப அந்த இதையே மாத்திரேன். ராமன் இஸ் a glass manufacturer or safety transportation purpose returnable packing. அவர் என்ன சொல்றாரு, ஒரு பேக்கிங் எக்ஸ்ட்ரா பேக்கிங் பண்றாரு. அந்த எக்ஸ்ட்ரா பேக்கிங் பண்றது ரிட்டர்னபிள் பேக்கிங்கா இருக்கு. அப்ப அந்த ரிட்டர்னபிள் பேக்கிங்க்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? அப்ப ரிட்டர்னபிள் பேக்கிங்னா ஒரு பெரிய என்னப்பட ஒரு கண்டெய்னர் மாதிரி இரும்புல ரெடி பண்றாரு. அந்த கண்டெய்னருக்குள்ள போட்டு அந்த கிளாஸை அனுப்புறாரு. அந்த கிளாஸ் டெலிவரி ஆகிட்டு கண்டெய்னர் ரிட்டர்ன் இவருக்கு திருப்பி வந்துடும். அப்போ அந்த கண்டெய்னர் காஸ்ட்டை பேக்கிங்ல ஆட் பண்ணணுமா வேண்டாமா? என்ன ராஜசேகர் சார் யோசிக்கிறாரு, ஏன்னா அந்த மாதிரி நடக்காதுங்கிறீங்களா? ஓகே, நரராஜ் சார். ஓகே, எனிதர் ட்ரை. இது மாதிரி நிறைய நடக்குது சார், நம்ம கேள்விப்படாம இருக்கோம், பட் நிறைய நடக்குது. ஓகே, செக்ஷன்ல என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம்.
சார் ஹலோ சொல்லுங்க சார். சார் அதுக்கு ரெண்ட் ஏதாவது பண்றாங்களா சார்? அந்த மாதிரி நோ ஜிஎஸ்டி கமிஷனோட எஃபெக்டிவ் நம்பர் 20 கமிஷனோட எஃபெக்டிவ் டேட்டட் 26/6/2017. ஏன்னா அந்த ரிட்டர்னபிள் பேக்கேஜ் திருப்பி இவருக்கே வந்துருது. அவரே வச்சுக்கிறதுனால தான் ஜிஎஸ்டி வருமே ஒழிய இந்த ரிட்டர்னபிள் பேக்கேஜ்ங்கிறது இவர்கிட்டே திரும்பி வர்றதுனால இதுக்கு ஜிஎஸ்டி வராது. ஓகே, எனி அதர் ட்ரை? அடுத்தது போயிடலாம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேளுங்க சார், ஐம் ரெடி டு ஆன்சர். அடுத்து ஃபேக்டரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியன் இருக்கும். அந்த ட்ரேட் யூனியன் சப்ஸ்கிரிப்ஷன் கிளைம் பண்ணுவாங்க. அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? பார்த்தீங்கன்னா பெரிய மில்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அவங்க வந்து சந்தா வாங்குவாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் தானே அது. அது ஜிஎஸ்டி வருமா வராதா? வரும்னா என்ன ரேட்? வராதுன்னா ஏன் வராது? என்ன அப்ளிகபிள்? சரி போயிடலாமா? நிறைய ஸ்லைட் இருக்கு, டைம் ஆயிட்டு. ஜிஎஸ்டி அசோசியேஷன் வராது என்று சொல்லப்படுகிறது. நோட்டிபிகேஷன் நம்பர் 12/2017 டேட்டட் 28/6/17 படி எந்த ட்ரேட் யூனியன் ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் யூனியன் யாரும் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணாலும் வராது. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் இதையே மாத்துறேன். இப்ப நடராஜன் சாருக்கா கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஒரு டாஸ் அசோசியேஷன் 3500 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ட் பண்ணுது பெர் மந்த். ஜிஎஸ்டி வருமா வராதா? ஆல்ரெடி சொன்ன ட்ரேட் யூனியன். இப்போ ஒரு ஜிஎஸ்டிபி அசோசியேஷன், நம்ம நடராஜர் பிரசிடண்டா இருக்கார் டாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 3500 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்ரி மந்த் வாங்குறாரு. அப்ப அதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? சார் வரும் சார். வரும். 18% வரும் சார். வெரி குட் சார். வரும் என்று சொல்லப்படுகிறது. அப் டு 1000 ரூபாய் வரை சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினால் ஜிஎஸ்டி வராது. 1000 ரூபாய்க்கு மேல வாங்கினால் ஜிஎஸ்டி உண்டு. அதுலயுமே சப்ஸ்கிரிப்ஷன் வார்த்தை யூஸ் பண்ணல, மெம்பர் ஃபீன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. மெம்பர்ஷிப் ஃபீ நீங்க வந்து உங்க அசோசியேஷன்ல மெம்பர்ஷிப் ஃபீன்னு 1000 ரூபாய்க்குல வேணா கிடையாது. 1000 ரூபாய்க்கு மெம்பர்ஷிப் வாங்கினா என்டையர் அமௌண்ட்டும் டாக்ஸபிள். சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா கிடையாது. அதுக்காக பேர மெம்பர்ஷிப் எல்லாரும் சப்ஸ்கிரிப்ஷன் மாத்திக்கிறாங்க. நோட்டிபிகேஷன் 12/17 28/6/17 அது அமெண்ட் ஆயிடுச்சு 27/7/18. எனக்கு ரொம்ப அசோசியேஷன் ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்காங்க, அதெல்லாம் பின்னாடி மாட்டும். 20 lakhs அவைல் பண்ணலாமா சார்? 20 lakhs எக்ஸம்ஷன் அவைல் பண்ண முடியுமா சார்? 20 lakhs அவைல் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ 20 lakhs இருக்கும்போது என்னோட மெம்பர்ஷிப் 1500 சார்ஜ் பண்ணா அப்போ அட்ராக்ட் ஆகும் சார்? இல்ல, நீங்க வந்து உங்களுக்கு 20 lakhsக்கு மேல போகணும், 1000 rupeesக்கு மேலயும் போகணும். அந்த லிமிட்டுக்கு மேல போனா தான் இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கணும். ஆமா ஆமா ஆமா. எஸ் சார், थैंक यू சார். அடுத்தது மேக்ஸ் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல், ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு அந்த ஸ்கூல்ல. அப்போ நம்ம கேஆர்சி மெம்பர் ஈரோடு கேஆர் சார் முரளி சாரோட மெம்பர்ஸ்க்கு அந்த ஆடிட்டோரியத்தை வாடகைக்கு விடுறாங்க. இது ஸ்கூல்ல இருக்க ஆடிட்டோரியம். அப்ப இந்த ஏன்னா ஸ்கூல்ல எல்லாமே எக்ஸாம் எடுக்கிறோம், அந்த ஆடிட்டோரியத்தை வாடகைக்கு விட்டுருக்காங்க ஒரு ஜிஎஸ்டி கிளாஸ் நடத்துறதுக்காக. அப்ப அந்த ஆடிட்டோரியத்துக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? ஸ்கூல்ல எல்லாமே எக்ஸாம் எடுக்கிறீங்களே, அப்ப அந்த ஆடிட்டோரியத்துக்கு வருமா வராதா? வாடகை 5000 ரூபாய் பே பண்றாரு கேஆர்சி முரளி சார். அப்ப அந்த வாடகைக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? வரும். அதாவது ரெண்டிங் ஆஃப் இமூவல் ப்ராப்பர்ட்டி கேட்டகரியில் 18% வரும். ஸ்கூலில் அவங்களே ஒரு ஸ்கூல்ல ஆண்டு விழா நடத்தினா கிடையாது, ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடத்தினா கிடையாது. வெளியே விடும்போது அக்ரிகேட் டர்ன் அவங்களுக்கு 20 லட்சத்துக்கு மேல அந்த ஸ்கூல்ல போயிருச்சுன்னா ஃபீஸ் எல்லாம் கூட்டி பார்க்கணும். ஃபீஸ் கேண்டீன் எல்லாம் கூட்டி பார்த்து 20 லட்சத்துக்கு வருதுன்னா இந்த டெம்பரரியா வாடகை விடக்கூடியதுக்கு 18% வரி வரும் என்று சட்டத்தில் சொல்லப்படுகிறது. சார் சாரி டு இன்டரப்ட் சார், முரளி சென்னையில இருந்து சார். ஒரு சின்ன query இதுக்கு முன்னாடியே கேட்ட கொஸ்டின்ல கேட்கலாங்களா சார்? கேளுங்க. ரைட் சார், ஜிஎஸ்டிபி அசோசியேஷன் வந்துட்டு 1000 rupeesக்கு மேல போனாதான் வந்துட்டு ஜிஎஸ்டி வரும், அதுக்கு உள்ள இருந்தா கிடையாதுன்னு சொல்லியிருந்தீங்க. பிளஸ் 20 lakhs அண்ட் அபோவ் இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க சார். பட் நம்மளோட கிளாஸ்ல ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க 20 lakhs அண்ட் அபோவ் இருக்கணும் அண்ட் 7500க்கு மேல இருக்கணும், ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப 1000 இருக்கு சார். இல்ல அது வந்து இது வந்து நான் இந்த இது சொல்றது அசோசியேஷன், அது சொல்றது அபார்ட்மெண்ட் ரெசிடென்ஸ் அசோசியேஷன். ரெண்டே குழப்பிக்காதீங்க. நீ இப்ப மெட்ராஸ்ல பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா காமன் லிஃப்ட், காமன் அந்த ஸ்வீப்பர் அது யூஸ் பண்றதுக்காக இருக்கிறது 7500. இது சொல்றது நம்ம உங்க மெட்ராஸ்ல இருக்கிற நம்ம சம்சீன் சார் இருக்க அசோசியேஷன், நடராஜ் சார் இருக்க அசோசியேஷன், அந்த அசோசியேஷன்.
ரைட்டா? புரியுதா? ஓகே. அடுத்து ஹாஸ்பிட்டல் இருக்கு சார், கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு முன்னாடி ஒரு போர்டு வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சார்ஜ் கலெக்ட் பண்றாங்க. இது ஜிஎஸ்டி வருமா வராது? ஏன்னா என்டையர் ஹாஸ்பிட்டல் எக்ஸம்ப்டட், ஹாஸ்பிட்டல்ல எல்லாமே எக்ஸம்ப்டடுங்கிறோம். அப்ப அங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டு கூட தான் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்கு, புரியுதா? அப்ப அதுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? ஓகே சார். யாரு உங்க குட் நேம் சார்? ஓகே, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். ஓகே, அதாவது ஹெல்த் கேர் ஆக்டிவிட்டிக்கு ஜிஎஸ்டி இல்ல. அப்ப உள்ள இருக்க ஒரு பிளட் பேங்க்கு கிடையாது, எக்ஸ்ரே யூனிட் கிடையாது, டியூட்டி டாக்டருக்கு கிடையாது, அட்மிஷனுக்கு கிடையாது, இன்பேஷன் அவுட் பேஷன் அதுக்கு தான் கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது அவங்க ஒரு கலெக்ட் பண்றாங்க. ஸோ அது ஹெல்த் கேர் டெஃபினிஷனில் வரவில்லை. ஸோ அதுக்கு 18% அந்த ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டும் என்று ஏஆர்இ சொல்லப்படுகிறது. அடுத்த கொஸ்டின். ஓகே, மிஸ்டர் ஏங்கிறவர் ஒன்லி எக்ஸாம்டர் குட்ஸா சார் மேனுஃபேக்சர் பண்றாரு. அவர் வித்தின் தமிழ்நாடு விற்கிறாரு, அதர் ஸ்டேட்டும் விற்கிறார். அவர் ஜிஎஸ்டிஆர்சி எடுக்கணுமா வேண்டாமா? எக்ஸ்க்ளூசிவ் மேனுஃபேக்சர் குட்ஸ், எக்ஸாம்டர் குட்ஸ். அவர் இன்டர் ஸ்டேட்டும் பண்றாரு, இன்ட்ரா ஸ்டேட்டும் பண்றாரு. whether the GST is mandatory or not. வேணும் சார், ஜிஎஸ்டி வேணும் சார். யார் உங்க நேம் சார்? ராஜா சார், ராஜா. ஓகே, நெக்ஸ்ட் எனி அதர் ட்ரை? ஜிஎஸ்டி வேணும் சார். செக்ஷன் 23 ல வராது சார். எக்ஸலென்ட் சார். செக்ஷன் ஜிஎஸ்டி வேணும் சார், ஜிஎஸ்டி வேணும். ஓகே ஓகே ஓகே, சம்சின் சார் சொன்னது கரெக்ட். செக்ஷன் 23 சப்செக்ஷன் கிளாஸ் A இல் ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டாம். அவர் ஒன்லி எக்ஸம்ப்டட் ப்ராடக்ட் தான் பண்றாரு, வேற எதுவுமே டாக்ஸபிள் பண்ணலைன்னா அதர் ஸ்டேட்டுக்கு எத்தனை கோடிக்கு வேணாலும் படிக்கலாம், வித்தின் ஸ்டேட் எத்தனை கோடிக்கு வேணாலும் படிக்கலாம், எத்தனை பிரான்ச் வேணாலும் இந்தியா பூரா ஓபன் பண்ணிக்கலாம், எவ்வளவு வேணாலும் இவே பில் போட்டுக்கலாம். இவே பில்ல தேவையில்லை அவருக்கு. செக்ஷன் 23 சப்செக்ஷன் 1 கிளாஸ் A will be applicable. ஒன்லி எக்ஸிக்யூட்டிவ் ப்ராடக்ட். அவரு ஒரு ஆர்சிஎம்ல ஒரு 100 ரூபாய் அட்வொகேட் கூட பே பண்ணிடக்கூடாது. அட்வொகேட் பே பண்ண வித்தவுட்ல கேஷை கொடுத்து ஒப்பீனியன் வாங்கிட்டு போறோம், லீகல் செக் கொடுத்துடக்கூடாது. பண்ணா கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருவார் அவர். இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருவார். இல்ல நம்ம இவர் ராஜசேகர் சார் என்ன நினைப்பாரு, நமக்கு ஒரு ஃபைல் போயிருங்கிறதுக்காக அவருக்கு என்ன பண்ணுவாரு சார், வேணுங்கிறதுக்காக அவர் ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க சொல்லலாம். ஜிஎஸ்டிஆர்சி எடுத்தாலும் நாளைக்கு அசஸ்கிட்ட சொல்லிடணும். உங்க வெளியில யாரோ நடராஜ் சார் மாதிரி இன்னொரு ஆள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கிறேன், அவர் எடுக்க வேண்டாம்னா இவர் மேல இருக்க வேல்யூ அவருக்கு போயிடும். ஸோ சட்டப்படி வேண்டாம். உங்க நாளைக்கு ஏதாச்சும் ஒரு டாக்ஸபிள் கமாடிட்டி ஒண்ணு கூட விற்க கூடாது, ஆர்சிஎம்ல 1 ரூபாய் கூட பே பண்ணக்கூடாது. அது முக்கியம். பிராக்டிகலா என்ன ப்ராப்ளம்னா, பேங்க்ல இப்ப எல்லாமே லோன் எடுக்க போகும்போது ஜிஎஸ்டி டர்ன்ஓவர் தான் சார் பாக்குறாங்க, எக்ஸம்ப்டடா இருந்தா கூட. இந்த கேஸ்ல ரைஸ் பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி ஆர்சி எடுத்து எக்ஸம்ப்டட் டர்ன்ஓவர் போட்டு அது பேங்க்ல இப்ப நம்மளுடைய யூசர் சார் ரைஸ் சொல்லாதீங்க, ரைஸ் டாக்ஸபிள். அதுக்கு ரைஸ்னு சொல்றல எக்ஸாம்பிள் நீங்க ரைஸ்னு சொன்னீங்க, ரைஸை பத்தி நான் ஒரு நாள் ஃபுல்லா பேசுவேன் வித்தவுட் இன்டர்வல். அவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கு ரைஸ்ல. கரெக்ட். இப்ப நம்ம பேங்க்ல என்ன தெரியுமா சார் பண்றாங்க, நம்மள்ட்ட டர்ன்ஓவரே கேக்குறது இல்ல சார், யூசர் ஐடி பாஸ்வேர்டை கேட்டு டர்ன்ஓவர் அவங்களே பார்த்து அவங்களே லோன் ஃபிக்ஸ் பண்ணி சார். அது வந்து அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா ஜிஎஸ்டி எடுத்து மந்த்லி வந்து எக்ஸம்ப்டட் குட்ஸ்ல போட்டு இப்ப டர்ன்ஓவர் போட்டுட்டு இருக்கோம். ரைட் சார், ராஜசேகர் சார், அது நீங்க சொல்றது ஃபேக்ட், நான் சொல்றது ஆக்ட். நான் சொல்றது ஆக்ட் சொல்றேன், நீங்க ஃபேக்ட் சொல்றீங்க. அது உங்களுடைய டிசிஷன். உங்க ஃபேக்ட்ல உங்க பிராக்டிகல் நான் தலையிடல, நான் ஆக்ட்ல சொல்லியிருக்கேன் சொல்றேன். செக்ஷன் கரெக்டா? ஓகே ஓகே. அடுத்த क्वेश्चन. பெருமாள் சார் டைம் இருக்கா? இல்ல லாஸ்ட் क्वेश्चन சார். ஓகே. மிஸ்டர் முருகானந்தம் is a physiotherapist. He is giving lecture on physiotherapy also. Whether he is liable for registration or முருகானந்தங்கிற physiotherapist டாக்டர், அவர் physiotherapy ஒரு லெக்சர் கொடுக்கிறாரு. அப்ப அந்த லெக்சருக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? வராது சார். ஏன் வராது? அது வந்து எஜுகேஷனல் பர்பஸா. அதெல்லாம் கிடையாது. ஓகே, ஜிஎஸ்டி ஆக்ட்ல என்ன வருதுன்னு பார்க்கலாம். அதாவது பிசியோதெரபிங்கிறது தான் பாராமெடிசன்ல வருது, ஹெல்த் கேர்ல வருது. ஆனா அவர் கொடுக்குற லெக்சர் நான் ஹெல்த் கேருக்கு போயிருது. அவர் கொடுக்குற லெக்சர் ஹெல்த் கேரில் வராது.
புரியுதா? அவர் ஒரு சப்போஸ் உங்க அசோசியேஷன் கூப்பிடுறீங்க அந்த டாக்டரை, சார் பிசியோதெரபி ஒரு லெக்சர் கொடுக்குறீன்னு கொடுங்க, நீ அவருக்கு 5000 ரூபா அவருக்கு சார்ஜ் பண்றாருன்னா அது கண்டிப்பா அந்த டாக்டர் ஜிஎஸ்டி கட்டணும். இல்ல ஒரு 5000 ரூபா சார்ஜ் பண்ணல, நீங்க 1 பவுண்ட் கோல்டு காயினை கொடுக்குறீங்கன்னா அந்த கோல்டு காயின் வேல்யூக்கு அந்த கோல்டு காயின் வேல்யூக்கு அந்த டாக்டர் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும். ஏன்னா அவர் பிசியோதெரபிங்கிறத ஒரு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா தான் பிசியோதெரபியில போகுது. அதை பத்தி ஒரு அசோசியேஷன் லெக்சருக்கு வந்து பேசினார்னா, சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார், பண்ணார்னா அது ஜிஎஸ்டி வரும் என்பது என்னுடைய கருத்து. இது ஏஆர் கிடையாது. என்னுடைய அனாலிசிஸ்ல கொஸ்டின் கேட்டதுல நான் என்ன சொன்னேன், அது நான் ஹெல்த் கார்டு டெஃபினிஷன் வரவில்லை, நான் ஹெல்த் கார்டுக்கு போயிருது. ஸோ அந்த லெக்சருக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று சொல்லிட்டேன். இப்போ ஏதாச்சும் இன்னும் ஒரு 50 ஸ்லைடு கவர் பண்ண முடியல, இது மாதிரி வேற இதுல ஏதாச்சும் யாருக்கு டவுட்ஸ் கொஸ்டின் இருந்தா ஒரு 1 or 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். எனி அதர் கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் எனிதிங் ஜிஎஸ்டி அண்ட் ஆர்ஓசி? சார் ரவிச்சந்திரன் சார் தஞ்சாவூர்ல இருந்து. சொல்லுங்க தஞ்சாவூர் ரவிச்சந்திரன் சார், சொல்லுங்க சார். சார் ட்ரஸ்ட் ரன் பண்றாங்க சார், ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அவங்க வந்து ஆர்கியாலஜி ஆர்கிடெக்ட் வச்சிருக்காங்க, அதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆர்கிடெக்டுக்கு சர்வீஸ் பண்றாங்க, அந்த இது செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி எடுத்து அந்த சர்வீஸ் சார்ஜஸ்க்கு டாக்ஸ் 18% போட்டு அதுக்கு இன்புட் அது மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல இப்ப நீங்க வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இல்ல, நீங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் 12AA இன்கம் டாக்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கீங்க ட்ரஸ்ட். எஸ் சார். ஆமா. நீங்க என்ன சர்வீஸ் பண்றீங்க? நாங்க இப்ப வந்து யூசுவலா எஜுகேஷனல் தான் நம்ம இது, ஆனா வந்து அங்க ஆர்கிடெக்ட் இருக்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில இதை செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு டிராயிங் போட்டு கொடுக்குறாங்க. டிராயிங் போட்டு கொடுக்குறாங்க, அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் கலெக்ட் பண்றாங்க. அதுக்கு 18% கலெக்ட் பண்றீங்க. ஆமா. சரி, உங்களுக்கு இன்புட் எதுல வருது? அந்த டிராயிங் போர்டு வாங்குறதுக்கான மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம். கண்டிப்பா எடுத்துக்கலாம். அது ஃபர்தர் ஆபீஸ்ல டிராயிங் போர்டு இல்லாம அந்த பையன் டிராயிங்கே வரைய முடியாது. ஆமா. அந்த இதுல வந்து சார் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வாங்குவாங்க, இதுக்கும் வாங்குவாங்க. அதுக்கு எப்படி சார் பார்ட்டிஷன்ஸ் இது பண்ணிக்கிறது? அதுக்கு நீங்க வந்து வெளிய விக்கிறது தான் ஜிஎஸ்டி ஐடிசி எடுத்துக்கணும். நீங்க மொத்தமா நீங்க 10 போர்டு வாங்குறீங்க, 3 போர்டு தான் அந்த டிராயிங் யூஸ் பண்றீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட்டா 3 போர்டுக்குள்ள ஐடிசி 10க்கு முதல்ல ஐடிசி எடுக்கணும். 7 தான் ரிவர்ஸ் பண்ணிட்டு 3 போர்டுக்குள்ள மட்டும் ஐடிசி கொண்டு போய்க்கணும். பில் வந்து ட்ரஸ்ட் பேர்ல இஷ்யூ பண்ணிடலாமா சார்? அந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆர்சி எடுக்கிற பேர்ல அது பேர்ல வாங்கிட்டு வந்துட்டு நம்ம 42 பரி ரிவர்சல் பண்ணிட்டு பாக்கிய கிரெடிட் எடுத்துக்கணும். ஓகே சார், थैंक यू சார். வேற எனி அதர் क्वेश्चन 1 or 2? ஹலோ சார். ஹலோ சார், ஓரா கேக்குது சார், சொல்லுங்க. செந்தில் from மேட்டூர் சார். 2017ல கூட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார் ஒரு ஜிஎஸ்டில. சரி. நெக்ஸ்ட் அது இப்போ 2018ல வந்து ஜிடிஏவா கன்வெர்ட் பண்ணிட்டோம் சார். சரி. கூட்ஸ் ஸ்டாக் இருக்கு சார், சேல்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கான ஐடிசி இருக்கு சார். இப்ப சேல்ஸ் பண்ணா ஜிடிஏவுக்கு அதுக்கு ப்ராப்ளம் வரும் சார். சரி, இது வந்து ஃபோரம் யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகுது, ஆன்சர் பண்ண முடியாது. எனக்கு ஆஃப்டர் தி மீட்டிங் கால் பண்ணுங்க, நான் ப்ராப்பரா லீகலா கைட் பண்றேன். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, தேங்க்ஸ் சார். கடைசி क्वेश्चन சார், யாரா இருந்தா கேளுங்க, முடிச்சுக்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 4:59. அப்புறம் 5 மணி. கணேசன் சார். சார் சொல்லுங்க கணேசன் சார், சொல்லுங்க. உடவுலப்பேட்டை கணேசன், வாங்க. இப்போ நம்ம ஒரு கம்பெனி வந்து பாலித்தீன் பேக் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க சார், மெஷினரி வாங்கினாங்க. ஒரு நிமிஷம் செந்தில் முருகன், உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க கணேசன் சார், சொல்லுங்க. பாலித்தீன் பேக் மேனுஃபேக்சரிங் மெஷின் வாங்கினாங்க, அதை பேன் பண்ணிட்டாங்க இந்தியால. இப்ப தமிழ்நாட்டுல உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு. சரி. அது இப்ப அவங்க லோயர் ரேட்ல உத்தரப்பிரதேசத்துக்கு 40 லட்சம் ரூபாய் மெஷினை 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டாங்க. சரி. பேலன்ஸ் 3 lakhs அந்த ஐடிசி கேரி ஃபார்வர்ட் இருக்கு, அதை ரீஃபண்ட் கிளைம் பண்ணா உங்களுக்கு கிடைக்குமா? வெரி குட். இது உங்களுக்கு 3 பிரச்சனை. கேபிட்டல் குட்ஸுக்கும் சர்வீஸ்க்கும் ரீஃபண்ட் கிடையாது. ஒன்லி நம்ம டெஃபினிஷன் பார்த்தா இன்புட்ஸுக்கு தான் இருக்கு. இன்புட்ஸ்னா ஒன்லி ரா மெட்டீரியல் தான். ஐடிசி மிஷினை வித்துட்டு எப்படி ரீஃபண்ட் வாங்குறது? மிஷின் நீங்க தான் சொல்றீங்க 40 லட்சம் ரூபாய் மிஷின் 10 லட்சம் ரூபாய் வித்துட்டேன். அப்ப 10 லட்சம் ரூபாய் விற்கும் போது அந்த 3 லட்சம் ரூபாய் ஐடிசி கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணிவிட வேண்டும். அந்த மிஷின் வித்ததுக்கு மிஷின் எப்ப வாங்கினது? வேட் பீரியடா ஜிஎஸ்டி பீரியடா? ஜிஎஸ்டி பீரியட். அப்ப நீங்க மிஷின் அந்த 3 லட்சம் ரூபாய் ரிவர்ஸ் பண்ணிவிடும் கேரி ஃபார்வர்டு இருக்கு ஐடிசிய. அதுக்கப்புறம் மிஷின் வித்ததுக்குள்ளத எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிருக்கீங்களோ குவார்டருக்கு 5% கலெக்ட் பண்ணி அதை போடணும். அப்புறம் வித்த வேல்யூ 2ல விச் எவர் இஸ் ஹையர் அதுவும் போட்டு ஜிஎஸ்டி கட்டணும். ரைட்டா? இது பெரிய கால்குலேஷன்.
தேவதரன் சார்ட்ட ப்ராப்பரா அவர்கிட்டையும் மிதுன்டையும் ப்ராப்பரா கைடன்ஸ் வாங்கி ப்ராப்பரா பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏதோ ஒரு சார் முரளி சார் சென்னையில இருந்து சார். சொல்லுங்க சார். 2 query சார். முதல் கொஸ்டின், எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பண்றதுக்கு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் தாண்டா தான் ஜிஎஸ்டி சார், அல்லது மேண்டேட்டரி எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்கிறதால மேண்டேட்டரி ஜிஎஸ்டியா சார்? அதாவது எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னா மேண்டேட்டரி ஜிஎஸ்டி. அதாவது சர்வீஸை பொறுத்தளவு இன்ட்ராஸ்டேட்டுக்கு 20 லட்சத்துக்கு உள்ள இருந்தா தான் தேவையில்லை. 20 லட்சத்துக்கு மேல போகுதுன்னா கண்டிப்பாக எடுக்க வேண்டும். எக்ஸ்போர்ட்னா ₹1 இருந்தாலுமே எடுக்க வேண்டும். த்ரெஷ்ஹோல்ட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஆர்சிஎம்ல வந்துட்டு இல்ல நீ எக்ஸ்போர்ட்ல கேட்டிங்க, இப்ப இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார். ரைட்டுங்க சார். 2வது கொரிங்க சார். ஏற்கனவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டு கேட்டிருந்தது தான் சார். குட்ஸுக்கு உரிய அட்வான்ஸை வந்துட்டு ஜிஎஸ்டிஆர் 1ல வந்துட்டு காட்ட வேண்டியதில்லை. ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் ஃபார் குட்ஸ் அட்வான்ஸ். பட் சப்போஸ் ஜிஎஸ்டிஆர் 1ல காட்டுறோம் அப்படின்னா வந்துட்டு எதுவும் தவறு இருக்குங்களா சார், அல்லது எப்படிங்க சார்? அதாவது அப்படி இல்லை, உங்க வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க கவர்மெண்ட்ல. அப்ப அதை நம்ம பண்றது தவறு. ரைட்டா? பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. அந்த அட்வான்ஸை கணக்குல காமிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. ஜிஎஸ்டிஆர் 1ல ரிப்போர்ட் பண்ணிருங்க. அப்புறம் அட்வான்ஸ் அகேன்ஸ்ட்லயும் அட்ஜஸ்ட்லயும் ஜிஎஸ்டிஆர் 1ல காட்டிருங்க. 3Bல அட்வான்ஸை காட்டி ஜிஎஸ்டி பண்ணிருங்க. 3Bல அதை அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சிருங்க. சர்வீஸுக்கு இன்னைக்கு வர ஜிஎஸ்டி அட்வான்ஸுக்கு உண்டு. ஒர்க் கான்ட்ராக்ட் கம்ஸ் அண்டர் சர்வீஸ். ரொம்ப பேர் ஒர்க் கான்ட்ராக்டுக்கு அட்வான்ஸ் கட்டுறதில்ல. அதெல்லாம் பின்னாடி பிரச்சனையை கிடக்கும். வேற ஒரே ஓஷியன் ஃப்ரைட்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். ஓஷியன் ஃப்ரைட் யாரு? சம்சுதீன் சார். ஓஷன் ஃப்ரைட்டை பொறுத்தளவு காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட் மெத்தட் சிஏ பேசிஸ்ல 10%க்கு 5% இம்போர்ட் ஆஃப் குட்ஸுக்கு கட்ட வேண்டும். இப்போ பொறுத்தளவு உங்களுக்கு ஓஷன் ஃப்ரைட்டுக்கு கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதனால என்னைய பொறுத்தளவு ஓஷன் ஃப்ரைட்டுக்கு ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம். நோட்டீஸ் வந்தால் ரிப்பேரி சமாளித்து கொள்ளலாம். நாளைக்கு ஃபியூச்சர்ல 3 இயர்ஸ் கழிச்சு கட்டணும்னு சொல்லி போட்டா இப்போ கட்டிட்டு இன்புட் எடுத்து நான் பேப்பர் சைடுக்கு, அதனால யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல கட்டிட்டு எடுக்கிறதுனா எடுங்க சார். உங்களுக்கு அதாவது பெரிய கம்பெனிஸை பொறுத்தவரை ஒர்க்கிங் கேபிட்டல் பிளாக்கேஜ் வருது. நம்ம கேஷ் லெஜர்ல கட்ட வேண்டி இருக்கு, கிரெடிட் லெஜர்ல கட்ட முடியாது. ஸோ என்னைய பொறுத்தளவு கட்டிட்டு எடுக்கிறது உங்க பிரியம். கட்டாம இருந்தாலும் நோட்டீஸ் வந்தால் கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்து 200% நான் ரிப்ளை எழுதி தரேன். 200% வின் பண்ணிடலாம். சம்சுதீன் சார். இம்போர்ட்ல FOB அப்படின்னு சில CAF வந்தா ஃப்ரைட் வேல்யூ தெரியல, நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிடுறோம். FOB வந்தா எப்படி சார் பண்றது? FOB அப்படின்னு வந்தா அதாவது FOB ஃப்ரீ ஆன் போர்டு நீங்க ரிவர்ஸ் புக்கிங் போய் CAF மெத்தடுக்கு மாத்திக்கலாம். அதுக்கு ஃபார்முலா இருக்கு. நான் உங்களுக்கு ஃபார்முலா நான் வாட்ஸ்அப்ல போடுறேன் எப்படி கன்வெர்ட் பண்றது. சார் அவ்வளவுதான். ஓகே பெருமாள் சார் முடிச்சிடலாம். சத்யநாராயணன் சார். சார் ஒரே லாஸ்ட் क्वेश्चन அது மேடம் சத்யநாராயணன் சார். சொல்லுங்க. சார் ஆபீஸ்க்கு ஏர் கண்டிஷனர் டெலிவிஷன் வாங்குறோம். ஐடிசி எலிஜிபிளாங்க சார்? சத்யநாராயணன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய தடவை அதை ஆன்சர் பண்ணிருக்கேன். அதாவது ஏசிங்கிறது நம்ம செவத்துல அட்டாச் பண்றோம். ஏது நம்ம செவத்துலயே எர்த்லயே அட்டாச் பண்றோம்னா அதுக்கெல்லாம் ஐடிசி எலிஜிபிள் இல்லை. ஏர் கண்டிஷனர், சீலிங் ஃபேன், அதே மாதிரி நம்ம உள்ள சீலிங்ல பண்ற வயர், ஸ்விட்சஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிசிடிவி எதுவுமே ஐடிசி எலிஜிபிள் இல்லை. நிறைய ஏஆர் கிளாரிஃபிகேஷன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு, எடுத்து மாட்டிக்காதீங்க. ஓகே ஓகே ஓகே. இதுக்காரும் சார் ராஜா फ्रॉम திருப்பூர் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். ராஜா சார் சர்வீஸ்க்கு ஹலோ சார் ஒரு क्वेश्चन மட்டும் கேளுங்க, மிச்சது எனக்கு வாட்ஸ்அப்ல கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க சார். ராஜா பேசுறேன் சார். சொல்லுங்க ராஜா. சொல்லுங்க ராஜா. திருப்பூர் பண்டல் வந்து புக்கிங் பண்றாங்க சார். அது வந்து டெல்லி, பாம்பே எல்லாத்துக்கும் அனுப்புறாரு அவரு. பண்டில் மட்டும் புக் பண்ணுவாரு, டிரான்ஸ்போர்ட் வேற டிரான்ஸ்போர்ட் செட் பண்ணி அனுப்பிச்சுடுவாருங்க. ஆனா அந்த பண்டிலுக்கு வந்து அவர் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பண்றதுலங்க ஆர்சிஎம்ல இது பண்ணிக்கிறாரு. அது ஓகேங்களா? இல்ல நீங்க வந்து ஒரு லாரி ஷெட்ல தான் கொண்டே பண்டல குடுக்குறீங்க, கரெக்டா? ஆமாங்க, லாரி ஷெட்ல குடுக்குறீங்க. ஆமாங்க சார். அப்ப நீங்க ஆர்சிஎம்ல பணம் கட்டினா போதும். அவர் ஜிடிஏ கேட்டகரியா? ஹலோ அவர் உங்களுக்கு ஓகே. எனக்கு நீங்க ஹலோ நீங்க சார் இது வாய்ஸ் பிரேக் ஆகுது, எனக்கு போன்ல கேளுங்க ராஜா சார், நான் கண்டிப்பா சொல்றேன். ஓகேயா? க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். க்ளோஸ் மணி 5:10. ஏன்னா வெளிய போய்டும் சார் ப்ளீஸ். டைம் அப்புறம் யூடியூப் வெளியே போயிடும். என் போன்ல கேளுங்க, இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் ப்ளீஸ். இதுக்காரும் அமைதியாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும்
நான் என்றும் வணங்கும் வள்ளி தேவசனா முருகப்பெருமான் அருளாலும் எங்களை குருநாதன் நஜிபுதி சார் அவர்களாலும் எல்லா வரமும் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகின்றேன். எங்களை வாழ்த்திய ஐடிஓ சுப்பிரமணிய சார்களுக்கு அவர்களுக்கு எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாட் ஆஃப் தேங்க்ஸ் பை மிஸ்டர் பெருமாள். பெருமாள் வாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒரு லைன் சொல்லிடுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று சிறப்பு விருந்தினராகவும் எங்களை வாழ்த்தி அருளிய திரு என் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தஞ்சாவூரில் இருந்து வருகை புரிந்திருந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் மிஸ்டர் ஜெயக்குமார் மற்றும் தஞ்சாவூரில் இருந்து வந்திருந்த மிஸ்டர் கண்ணன் மற்றும் அனைவருக்கும் PS அகாடமியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் இந்த யூடியூப் இன்று மாலை அல்லது நாளை காலை வழியாகும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய அடுத்த படைப்புகள் உங்களுக்கு தானாகவே வரும், அந்த நோட்டிபிகேஷன்ஸும் தானாகவே வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், நன்றி.